Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Assalatu wassalamu ala khatimul anbiya'i wal mursalin walhamdulillahi rabbil alamin. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa ni'maduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Wa may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 18ஆம் தேதி உம்ராவில் செல்ல இருக்கும் அனைவரையும் ரஹ்மான் சர்வீஸ் மற்றும் சிராத்துல் முஸ்தகீம் சார்பாக இந்த உம்ரா பயணத்திற்கு அன்புடன் வரவழைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடன் ஹஜ்ரத் கரீமுல்லா காஷிகி அவர்கள் உள்ளார். இன்னைக்கு உம்ராவுடைய சிறப்பு பயான் செய்வதற்காக நீங்கள் எல்லோரும் கேட்டு வேறு ஏதாவது விளக்கங்கள் உம்ராவை பற்றிய விளக்கங்கள் இருந்தால் அது பிறகு கடைசியாக கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்குது. அதில் சிராஜ் அவர்கள் விளக்கமாக சொல்லுவாங்க. உங்களுக்கு கேட்டு பயன். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة لما بينهن أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பிறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான ஹாஜிமார்களே, அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய கிருபை, இப்பொழுதுதான் முபாரக்கான ரமதானுடைய மாதம் நம்மை விட்டு சென்றிருக்கிறது. ரமதானுடைய மாதம் என்பது எவ்வளவு மகத்துவமான மாதம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த மாதத்திலும் ஒருவன் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறவில்லை என்று சொன்னால் அதை விட துர்பாக்கியசாலி யாரும் இல்லை. அவ்வளவு அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அருள் மழை போல் பொழியக்கூடிய ஒரு மாதம் இப்பொழுதுதான் நம்மை கடந்து சென்றிருக்கிறது. அது முடிந்த உடனேயே அல்லாஹுக்கு மிகவும் பொருத்தமான இன்னொரு அமலை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கார். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய கிருபை. நன்மைகள் செய்வதற்கான எண்ணமும் அதற்கான வாய்ப்பும் அல்லாஹ் யாரை மிக அதிகமாக நேசிக்கிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். துன்யாவினுடைய சுகபோகங்கள், துன்யாவுடைய நியமத்துகள் அது காஃபிர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர், உலகத்துடைய நம்பர் 1 பணக்காரர் ஒரு முஸ்லிம் கிடையாது, காஃபிர் தான். அப்ப அல்லாஹ் தஆலா துன்யாவே எல்லாத்துக்கும் கொடுப்பான். ஆனால் ஆகிரத்துடைய சிந்தனை, மறுமையுடைய சிந்தனை, நன்மைகள் செய்வதற்கான ஆர்வம், அது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ, யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உம்ரா செய்யணும்ன்ற எண்ணத்தை கொடுத்ததே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதற்காக அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்தணும். பொதுவாக இந்த உம்ரா ஹஜ்ஜை பொறுத்தவரை இதற்கு பிரதானமாக முக்கியமாக பணம் தேவை, பணம் அவசியம்தான். ஆனால் பணம் இருந்தால் மட்டும் உம்ரா ஹஜ் செய்துவிட முடியுமா என்ற கேள்விக்கு பதில், நிச்சயமாக பணம் இருந்தால் மட்டும் செய்துவிட முடியாது. பதவி இருந்தால் மட்டும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் நாடினால் மட்டுமே இதை செய்ய முடியும்.
பதவி இருந்தால் செய்திருக்க முடியும் என்று இருக்குமே. ஆனால் முகலாய மன்னர்கள் எல்லாம் ஹஜ் உம்ரா செய்திருக்க வேண்டும். 800 வருடங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா எல்லாம் சேர்ந்த அகண்ட பாரதத்தை ஆட்சி செய்தவர்கள் முகலாய மன்னர்கள். ஆனால் ஹஜ் உம்ராவுடைய நசீபு கிடைத்ததா அப்படின்னா கிடைக்கல. சமீபத்திலே நம்மை விட்டு மறைந்த APJ அப்துல் கலாம் நமக்கான பெருமை, முஸ்லிம் அப்படின்ற விதத்துல நமக்கான பெருமை. அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமாக்குவானாக, அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானாக. எவ்வளவு உயர்ந்த இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் அரசு மரியாதையோடு ஹஜ் உம்ரா செய்திருக்க முடியும். நம்ம போற மாதிரி இல்ல, விஐபியா போயிருக்கலாம். அவருக்கு தனி என்ட்ரி, தனி மரியாதை எல்லாமே கிடைத்திருக்கும். காபாவுடைய வாசலை திறந்து உள்ள கூட்டு போயிருப்பாங்க. அவரை காபாத்துல்லாக்குள்ளேயே போயிருக்கலாம். எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அவர் நழுவ விட்டார். அல்லாஹ் அந்த சிந்தனை அவர் கொடுக்கல. உலகம் முழுக்க சென்றார், முழு உலகத்திற்கும் பயணம் போனார். லண்டன் போனார், அமெரிக்கா போனார், சிங்கப்பூர் எல்லாம் போனார். ஆனால் ஹஜ் உம்ராவுக்கு போக முடிந்ததா? அந்த நசீப் கிடைத்தது. யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, நமக்கு அல்லாஹ் எந்த நியமத்தை கொடுத்திருக்கிறான்றதை விளங்குவதற்காக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்கள். பொதுவாக இந்த மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம் ரொம்ப லேசான மார்க்கம். நம்முடைய மார்க்கத்தை மாறி லேசான மார்க்கம் எதுவுமே கிடையாது. காரணம் என்னன்னா, இது மட்டும்தான் சத்தியமான மார்க்கம். இதுதான் படைத்தவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கம். எனவே மனிதனுடைய பிளஸ் எது, மைனஸ் எது, அவனால் எது முடியும் முடியாது எல்லாமே படைத்தவனுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் தஆலா நம்முடைய சக்திக்கு மீறி நமக்கு எதையுமே அல்லாஹ் விதியாக்கல, நம்ம கடமையாக்கவே இல்லை. நம்மால் எது முடியுமோ அதைத்தான் அல்லாஹ் செய்ய சொன்னான். ஐவேளை தொழுவுங்கள். சஃபர்ல இருந்தா 4 ரக்காத்தை 2 ரக்காத்தை குறைச்சிக்கங்க. உடல்நிலை சரியில்லை என்றால் நின்று தொழ முடியலையா உட்கார்ந்து தொழுங்கள். அது முடியலையே படுத்துக்கிட்டே தொழுவுங்க. அல்லாஹ் தஆலா அவ்வளவு லேசாக்கி கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த உம்ராவும் ரொம்ப லேசு தான். உம்ரா யார் யார் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் உம்ரா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்போ உம்ரா அப்படின்றது நிறைய அதுல நம்ம அரபியில ஓதணுமா, நிறைய துவாக்கள் மனப்பாடம் செய்யணுமா அப்படின்னா நிறைய விஷயங்கள்லாம் ஒண்ணும் இல்லை. முதல்ல உங்களை தைரியப்படுத்துறதுக்காக சொல்றேன். உம்ரா அப்படின்றது ரொம்ப லேசான ஒரு அமல் தான். ஆனா அந்த அமலை செய்யும் போது நம்முடைய மனநிலை எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் யாருக்காக செய்யுங்கள்? யாருக்காக செய்யணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே செய்ய வேண்டும். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டுமே செய்ய வேண்டும். இதுதான் கஷ்டம். பொதுவா மற்ற உலகத்திலே எவ்வளவோ சஃபர்கள் செய்திருக்கலாம், பயணங்கள் செய்திருக்கலாம். உங்களுடைய உறவினர்கள்ட்ட தெரியப்படுத்திருப்பீங்க, நான் இந்த நாட்டுக்கு போறேன், இந்த ஊருக்கு போறேன்னு. உடனே எல்லாரும் எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்களா? உங்களை சந்திச்சாங்களா? எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? ஆனா ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம்னு சொன்னா நம்மளை கண்ணியப்படுத்துறாங்க, எங்களுக்காகவும் துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் அவருடைய பர்சனல் விஷயங்களை நம்மள்கிட்ட சொல்லி, யார்கிட்டயுமே உலகத்துல இது வரைக்கும் சொன்னதில்லை, உங்கள்கிட்ட சொல்ற, எனக்காக அந்த இடத்துல புனிதமான இடத்துல போய் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நம்முடைய கண்ணியம் அல்ல. நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துடைய கண்ணியம், அதனுடைய மகத்துவம். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்காக நம்ம தேர்வு செஞ்சிருக்கான். இந்த அமலை எந்த விதத்திலையும் பெருமைக்காகவோ முகஸ்துதிக்காகவோ நம்மை ஹாஜி உம்ரா செய்தவர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ நம்ம செய்த ஷைத்தான் அப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவான். நம்முடைய உள்ளத்துல நம்மை அறியாமலேயே பெருமையை கொண்டு நாம் செய்த அமல்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அப்ப உள்ளத்துல இந்த அமலை யாருக்காக வேண்டி மட்டுமே செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே செய்யணும். போறதுக்கு முன்னாடி அது ஒரு புனிதமான பூமி, உலகத்திலே ஆக சிறந்த பூமி, உலகத்திலே வந்த எல்லா நபிமார்களுடைய காலடி தடங்கள் பட்ட பூமி மக்கமா நகரம் இருக்கு. உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் வந்த ஒரு பூமி, திருமறை குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய பூமி, நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்த ஒரு பூமி, பரிசுத்தமான ஒரு இடம் அந்த இடம். அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு நம்ம உம்ரா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த புனிதமான இடத்துக்கு பாவக்கரையோட போய் அங்க போய் சுத்தமாகணுமா? போறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுட்டு பரிசுத்தமா அங்க போகணுமா? அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யலாம்? அந்த புனிதமான பூமியில என்னுடைய பாதங்கள் படும் பொழுது பாவக்கரையோட நான் அங்க போக கூடாது. அங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமா தௌபா இஸ்திக்ஃபார் செய்து நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு பெற்ற நிலையில பரிசுத்தமாக நம்ம அங்க போனா அல்லாஹ் நம்முடைய தரஜாக்களை மேலும் மேலும் உயர்த்துவான். இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்க்காக வேண்டி மட்டுமே இந்த அமலை செய்ய வேண்டும். அதே போல
உறவுகளுடைய விஷயத்துல ஏதாவது விரிசல்கள் இருக்குமே ஆனால், ஏதாவது நம்ம யார்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை சரி செஞ்சுட்டு தான் அங்க போகணும். நம்ம சண்டை சச்சரவோடு அங்க போய் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உம்ரா செஞ்சு தெளிவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹம், உறவுகளை துண்டிக்கக்கூடியவர் ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அப்ப பிரச்சனை கொடுக்குறாங்களே, நமக்கு மன கஷ்டங்கள் கொடுக்குறாங்களே, நம்ம நல்லது செஞ்சாம தீமை செய்யறாங்களே, நம்மளை நம்ம எவ்வளவு நம்ம அவங்களுக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறோம், நம்மளை நோவினைப்படுத்துறாங்களே அப்படின்னா அல்லாஹ் திரும்ப திரும்ப குர்ஆன்ல சொல்றான், நான் உங்களை மன்னிக்கணுமா, நீங்க அவங்கள மன்னிங்க. நீங்க எவ்வளவு தவறு செய்யறீங்க, என்னுடைய கட்டளைகளுக்கு எவ்வளவு மாற்றம் செய்யறீங்க, நான் மன்னிக்கிறேன்ல உங்களை. நீங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் நான் உங்களை பிடிச்சா உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்ப அவர்கள் அறியாமையினால செஞ்சிருக்க, அல்லாஹ்க்காக நீங்க மன்னிங்க. அவங்கள பார்க்கும்போது நீங்க செஞ்ச உதவிகளும் அவங்க செஞ்ச துரோகங்களும் நமக்கு கொடுத்த சிரமங்கள் நினைவுக்கு வந்தாலும் நம்ம யாருக்காக மன்னிக்கிறோம்? அல்லாஹ்க்காக நீ மன்னிச்சிருங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு சலாம் சொல்லி, நான் புனிதமான பயணம் போறேன், ஏதாவது மனசை கஷ்டப்படுத்தி அல்லாஹ்க்காக மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். நம்ம அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துடும். அதுக்கு மீறி அவங்க அதெல்லாம் நான் பேச மாட்டேன், சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவர்களை விட சிறந்த மலக்குகளை வைத்து உங்களுக்கு பதில் சொல்ல வைப்பான். நீங்க அந்த பாவத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் வெளியே வந்துருவீங்க. அதனால கண்டிப்பா யார்ட்டையும் உறவுகளை முறிச்சு, நிறைய பேர் அல்லாஹ் காப்பாற்றணும், பெத்த தாய் தந்தைகிட்ட பேசல, ஆனா வருஷம் வருஷம் உம்ராவுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு, ஹஜ் செய்யறாரு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? பெற்ற தாய்க்கு யாரோ சொல்றாங்க உங்க மகன் உம்ராவுக்கு போயிருக்காரு, கேள்விப்படுறாங்க, உங்க மனம் எப்படி நோவினடையும்? அப்ப இந்த விஷயம் இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். நம்முடைய சொந்த பந்தங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்தால் அதை நம்ம சரி செஞ்சுட்டுனா இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், உம்ராவுக்கு போனோம். இதுல நமக்கு எந்த பெருமையும் இல்லை. மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் தான். மண்ணுடைய தன்மையே பணிவுதான். மண்ணை தூக்கி போட்டா கீழே தான் விழுவோம். நெருப்பு நீங்க கீழ் நோக்கி வச்சாலும் மேல் நோக்கி எரியும். ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், அதனால் பெருமடிச்சான், அல்லாஹ் தூக்கி எரிஞ்சுட்டான். நம்ம மண்ணால் படைக்கப்பட்டவர்கள், திரும்ப மண்ணுக்கு தான் போறோம். இப்ப இதுல நமக்கு பெருமைகள் தேவையில்லை. பெருமைக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். எனவே நம்ம அல்லாஹ்க்காக மன்னிப்போம். அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பான். எல்லாத்துக்கும் சலாம் சொல்லிட்டு போங்க. அவங்க பதில் சொல்லாட்டியும் பரவாயில்ல. ஒருவேளை பெரும்பாலும் 99% அவ்வளவு மோசமா யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் ரொம்ப இதா கோபத்துல அப்படி சொன்னா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் தஆலா நம்ம அந்த குற்றத்திலிருந்து வெளியே வந்துருவோம். நம்முடைய அமலை அல்லாஹ் கபூல் செய்வான். அல்ஹம்துலில்லாஹ். இது நம்முடைய மனநிலை, நம்ம வச்சுக்க வேண்டிய விஷயம். இது ரொம்ப முக்கியம். உம்ராவுடைய அமல் ரொம்ப லேசு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உம்ராவுக்குள்ள உள்ள அமல் அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயம் தான். உம்ரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா எத்தனை விஷயம்? நீங்களும் கொஞ்சம், இது பயான் கிடையாது, இது முதாக்கரா. நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்து நீங்க வெறும் கேட்டு போனீங்கன்னா இப்ப எல்லாம் ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும், போன உடனே மறந்துடும். அப்ப சில கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னா மனசுல பதிவு நல்லா. இப்போ உம்ரான்றது முக்கியமானது எத்தனை விஷயங்க? ரெண்டு விஷயம் தான். முதலாவது தவாஃப். இது காபத்துல்லாவை சுத்தி நம்ம செய்ய போற விஷயம், அமல். காபத்துல்லாவை சுற்றி வருவது, வலம் வருவது, இதற்கு பேர் தவாஃப். அது எப்படி செய்யணும் அதெல்லாம் நான் அப்புறமா டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்றேன். ரெண்டாவது விஷயம் சஃபா மர்வால சஇ செய்வது. சஃபா மர்வான்ற ரெண்டு மலை, இந்த மலைகளுக்கு இடையில 7 தடவை போயிட்டு வரணும். அதுக்கு பேர் என்ன செய்யறது? சஇ செய்வது. இந்த 2 அமல் தான் உம்ராவுக்குள்ள உள்ள முக்கியமான அமல்கள். இந்த 2 தான். இன்னொரு அமல் இருக்கு, அது அந்த அமலுக்குள்ள நம்ம என்ட்ரா ஆகிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒது செய்யறோமா இல்லையா தொழுகைக்காக? தொழுகைக்குள்ள ஒது இருக்கா? இல்ல. ஆனா ஒது இல்லாம தொழுகைக்குள்ள போக முடியுமா? முடியாது. அப்ப தொழுகைக்குள்ள போறதுக்கு என்ன தேவை? ஒது தேவை. அதே மாதிரி உம்ராவுடைய அமலுக்குள்ள நம்ம என்ட்ராவதுக்கு இஹ்ராம் தேவை. என்ன தேவை? இஹ்ராம் அப்படின்றது பெண்களுக்கு அவங்களுடைய நார்மல் ட்ரெஸ் தான். அவங்க எப்பயுமே போகக்கூடிய அந்த ஹிஜாப். முகத்தை மறைக்க கூடாது, கையை மறைக்க கூடாது, இது 2 மறைக்க கூடாது. முகத்தையும் கையையும் மறைக்க கூடாது. மற்றபடி முழுமையா அவங்களை கவர் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுதான் பெண்களுக்கான இஹ்ராம். ஆண்களுக்கான இஹ்ராம் அப்படின்றது 2 துணி இருக்கணும். அதுல கண்டிப்பா தையல் இருக்கக்கூடாது, ஸ்டிச்சிங் இருக்கக்கூடாது. மேல ஒரு துணி, கீழே ஒரு துணி. நான் கடைசியில் எப்படி அதை கட்டணும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். 2 துணி, கீழே ஒன்று கட்டிக்கணும், மேல ஒன்று கட்டிக்கணும். அதுல தையல் இருக்கக்கூடாது, பனியனும் உள்ள அடைகள் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த 2 துணி மட்டும்தான் இருக்கணும். சரி, கலண்டுரும் அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னா நீங்க பெல்ட் மேல போட்டுக்கலாம். அந்த பெல்ட்ல தையல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த 2 துணியில தான் இருக்கக்கூடாது. சரியா? நம்ம ஒரு சேஃப்டிக்காக பெல்ட் போடுறோம். பெல்ட் லெதர் பெல்ட் கூட போடலாம், அதுல தையல் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம போட்டுக்கலாம். இந்த 2 துணி. இதுல இஹ்ராமுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கணும். இப்ப இஹ்ராம் என்ட்ராவதுக்கான அமல் சொன்னேன். இந்த இஹ்ராமை எப்படி அணியிறது? டக்குன்னு போனோன்னு டக்குன்னு இஹ்ராம் எடுத்து அணிஞ்சிக்கிறது இல்லை. இஹ்ராம் உடைய உடுத்துவதற்கு முன்னாடி சில முஸ்தஹப்பான அமல்கள், சில செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். என்ன செய்யறது? முதல்ல நல்லா நம்ம எடுக்க வேண்டிய முடிகள், நகம் வெட்ட வேண்டிய தேவை இருந்தால் அதெல்லாம் வெட்டிக்கணும். நகம் வெட்டுறது, எடுக்க வேண்டிய முடிகள் எடுத்து கிளீன் ஆகிக்கிறது, இதெல்லாம் முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் குளிக்கணும்.
இஹ்ராமுக்காக என்ன செய்யணும்? குளிக்கிறது முஸ்தஹப்பா இருக்கு. குளிச்சு சுத்தமாயிட்டு இப்போ இஹ்ராமுடைய துணியை கட்டுறோம். இஹ்ராமுடைய உடையை உடுத்தியதற்கு பிறகு 2 ரக்காத்து நஃபில், 2 ரக்காத்து சலாத்து சஃபர் கூட நீங்க நியத்து வச்சுக்கலாம். சஃபருடைய தொழுகை நியத்து வச்சுக்கலாம், ஹாஜத் நஃபில் நியத்து வச்சுக்கலாம். அது ஒரு நஃபிலான தொழுகை. அதை தொழுதுட்டு அல்லாஹ் நான் செய்ய போற இந்த அமலை எனக்கு லேசாக்கி கொடுக்குறேன் எல்லாம் துவா செஞ்சுட்டு அதுக்கடுத்து இஹ்ராமுடைய நியத்து வைக்கணும். நம்ம உம்ரா செய்ய போறோம் இல்லையா, அதுக்கான நியத், எல்லா அமல்களுக்கும் நியத் அவசியம். இப்போ தொழுக போறோம்னா நான் தொழுக போறேன், என்ன தொழுக போறேன், தொழுக நஃபிலும் ஒரே மாதிரி தான் தொழ போறோம், சுன்னத்தும் ஒரே மாதிரி தான் தொழ போறோம், ஃபர்தும் ஒரே மாதிரி தான் தொழ போறோம். ஆனா எதை கொண்டு அந்த தொழுகை மாறுபடும்? நம்ம நியத்து கொண்டு தான். நம்ம ஃபர்து நியத்து வச்சா ஃபர்து, நஃபில் நியத்து வச்சா அந்த மாதிரி நீங்க இஹ்ராமுடைய உடைய சுத்தமாயிட்டீங்க, இஹ்ராமுடைய உடைய உடுத்திட்டீங்க, 2 ரக்காத் தொழுதுட்டீங்க. இப்ப நியத்து வைக்கணும். இந்த நியத்து எது வரைக்கும் வைக்கலாம்? நியத்து வச்சுட்டீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நீங்க செய்யக்கூடாது, சில கண்டிஷன்ஸ்லாம் வந்துடும். அந்த நியத்தை எது வரைக்கும் நம்ம தாமதப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டை இந்தியாவில இருந்து போகக்கூடியவங்களுக்கு எலம்லம் அப்படின்ற ஒரு இடம், அதான் பார்டர். அதை தாண்டறதுக்கு முன்னாடி மேக்சிமம் அது வரைக்கும் நம்ம நியத் செய்யாம இருக்கலாம். அதை தாண்டறதுக்கு முன்னாடி செய்யணும். அது கிட்டத்தட்ட நம்ம இறங்குறதுக்கு எவ்வளவு நேரத்துக்கு நடுவுறாங்க. நீங்க போய் லேண்டிங் ஆகுறதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோரா வரும் எலம்லம் அப்படின்றது. இப்ப எல்லா ஃபிளைட்லயும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஃபிளைட்லயும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா அப்படி அவங்க அனௌன்ஸ் பண்ணும் போது நம்ம முழிச்சிருக்கணும். ஏன்னா நீண்ட சஃபர், அவர் 6 மணி நேரம் சஃபர்ல நம்ம திடீர்னு அந்த நேரத்துல அசந்து தூங்கிட்டு நீங்க நியத்து இல்லாம தாண்டி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க போய் ஒரு 6 தம்மு கொடுக்கணும். இப்ப சேஃப்டி என்ன அப்படின்னா, நம்ம ஏர்போர்ட்லயே நியத்து வச்சிருக்கோம். என்ன செய்யணும்? இவங்க டைரக்ட் அங்க போய் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்ஷீட் அப்படின்றனால நீங்க அங்க போய் இறங்கிட்டு அந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சீங்க? நியத்து அங்க வச்சிருங்க. ஏன்னா அவ்வளவு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நான் ஃபிளைட்ல உட்காந்துட்டு எலம்லம் வந்தவங்க தான் நியத்து ஒர்க் பண்ணா, தாண்டி போயிட்டா பிரச்சனை ஆகும். அப்ப நீங்க டிரான்ஸ்ஷீட் அங்க போய் இறங்கின உடனே அங்க ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்க நீங்க நியத்து வச்சிடணும். நியத்து வச்ச உடனே நீங்க உம்ராவுடைய அமலுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. புரியுதுங்களா? இப்ப என்னென்ன செய்யக்கூடாது? நகம் வெட்டக்கூடாது, முடிகளை எடுக்கக்கூடாது, பர்ஃப்யூம்ஸ் இது மாதிரி அத்தர் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பூசக்கூடாது, முடிகளை எடுக்கக்கூடாது, எண்ணெய் தேய்க்கக்கூடாது. இப்போ இது எல்லாமே நம்ம அங்கே போய் உம்ராவுடைய அமல் செய்யறது மேக்சிமம் ஒரு 3 hours தான். இது வரைக்கும் தான் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அத்தர் தேய்க்கக்கூடாது, பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, முடி எடுக்கக்கூடாது, எண்ணெய் தேய்க்கக்கூடாது, கணவன் மனைவி தாம்பத்திய உறவு அது செய்யக்கூடாது, திருமண ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாது. இஹ்ராமுடைய நிலையில சொந்த பந்தங்கள் ஒன்னா போயிருப்போம், அந்த நிலையில திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், என் பிள்ளைக்கு உன் மகனுக்கு அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் இஹ்ராமுடைய நிலையில செய்யக்கூடாது உம்ரா முடிக்கிற வரைக்கும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அது நம்முடைய காலத்துல இல்ல, இருந்தாலும் அந்த காலத்துல ரொம்ப நீண்ட சஃபர், காடுகள் வழியா அப்படிலாம் போவாங்க. போகும்பொழுது வேட்டையாடுவாங்க உணவுக்காக. அந்த வேட்டையாடுறது அதை செய்யக்கூடாது, நம்ம வேட்டையெல்லாம் ஆட போறது இல்லை. அதே போல செடிகளை பிடுங்கிறது, ஏதாவது பறவைகள் இருந்தால் அதை விரட்டுறது. இந்த குறிப்பா சொன்னா யாருக்கும் எந்த நோவினையும் கொடுக்கூடாது, யாருக்கும் எந்த சிரமத்தையும் கொடுக்கூடாது. இந்த பர்ஃப்யூம்ஸ் மட்டும் நம்ம அத்தரு இந்த மாதிரி சென்ட் இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ ஏர்போர்ட்ல நம்ம ரெஸ்ட் ரூம் போறோம், அங்க சோப்பு வச்சிருப்பாங்க, ஏதாவது வாசனை திரவியங்கள் வச்சிருப்பாங்க கை கழுவுறதுக்காக. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணாம இருங்க உம்ரா முடிகிற வரைக்கும். சரிங்களா? நீங்க அங்க போனதுக்கு அப்புறமும் நீங்க தங்க போற இடங்கள்லயும் உள்ள வச்சிருப்பாங்க, ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் கண்டிப்பா. இப்போ அதை மட்டும் உம்ரா முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணாம இருந்துக்கணும், அவ்வளவுதான். இன்ஷால்லா இஹ்ராம் அணிஞ்சாச்சு, இஹ்ராமுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் அது வந்துருச்சு. நியத்து வச்சுட்டீங்கன்னா நியத்து வச்ச உடனே தல்பியா சொல்லணும். நியத்து எப்படி வைக்கணும்? அரபியில சொல்றதுன்னா அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரா ஃபயஸ்ஸிர்ஹா லி வதகப்பல்ஹா மின்னி. இது ஒரு மீனிங் யா அல்லாஹ், நான் உம்ராவை நாடுகிறேன், உம்ரா செய்ய போறேன், இந்த உம்ராவை எனக்கு லேசாக்கி கொடு யா அல்லாஹ், உம்ராவை இந்த அமல்களை எனக்கு லேசாக்கி கொடு, நான் செய்யக்கூடிய உம்ராவை நீ கபூல் செய், செய்யக்கூடிய உம்ராவை யா அல்லாஹ் நான் உம்ரா செய்ய போறேன், உம்ராவுடைய நியத்து வைக்கிறேன், என் உம்ராவை லேசாக்கு, நான் செய்யக்கூடிய உம்ராவை கபூல் செய், ஏற்றுக்கொள். அல்லாஹ் லேசாக்கி வைக்கலன்னா சின்ன விஷயம் கூட ரொம்ப கஷ்டமாகிடும், அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் தான் லேசாக்கி வைக்கணும். செஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் கபூல் செய்யலன்னு வைங்க, செஞ்சதா பிரயோஜனம் இருக்கா? இப்போ நீ கபூல் செய்யலாம். இந்த 2 விஷயம் முக்கியமா. இது நியத்துல. இந்த நியத்து வச்ச உடனே தல்பியா முத்தசிலன், நியத்து வச்ச உடனே தல்பியா சொல்ல ஆரம்பிச்சோம். தல்பியா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா சொல்லாம ஒரு தடவை, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத
لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. நியத்தை வச்ச உடனே தல்பியா ஓத ஆரம்பிச்சிடணும். எது வரைக்கும் ஓதணும்னா நம்ம போய் காபத்துல்லாவை பார்க்கிற வரைக்கும். எது வரைக்கும்? காபத்துல்லாவை கண்ணால பார்க்கிற வரைக்கும் இது ஓதிக்கிட்டே இருக்கும். இது அர்த்தம் என்னன்னா, லப்பைக்கு இது ஆஜராயிட்டேன் அல்லாஹ், உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்துகிட்டு இருக்கேன், உன்னுடைய வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தன்மை உனக்கு இணை கிடையாது, எல்லா புகழும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ் புகழ்ந்துகிட்டே போறோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லலாமா? காபத்துல்லாக்கே போயிட்டான், இன்னும் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால மேக்சிமம் எது வரைக்கும் தல்பியா கண்டினியூ பண்ணணும்? காபத்துல்லாவை பார்க்கிற வரைக்கும் தல்பியா தான் சொல்லணும், வேற எந்த திக்கிரும் செய்யக்கூடாது. இப்ப இந்த நேரத்துல அல்லாஹ்வுக்கு பிடிச்ச திக்கிர் இதுதான். உங்களுக்கு நிறைய திக்கிர் தெரியலாம், துவா தெரியலாம், ஆனா இப்போ எது மட்டும்தான் ஓதணும், தல்பியா மட்டும்தான் ஓதிக்கிட்டே, தேவையில்லாத வேற எந்த பேச்சுக்களும் எந்த இதுவும் நம்ம நாவல இருந்து வரவே கூடாது. தல்பியா ஓதிக்கிட்டே போகணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அமல்ல என்பாச்சு, நியத்து வச்சாச்சு, தல்பியா ஓதிட்டு போயிட்டே இருக்கும். போயிட்டு ஃபர்ஸ்ட் மக்கா போயிடுவாங்க. மக்கா இன்ஷால்லா போய் ரூமுக்கு போயிடுவீங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்லேருந்து உங்களை ரூமுக்கு நீங்கள் தங்க போகிற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க இன்ஷால்லா. லக்கேஜ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, ஏன்னா நீண்ட சஃபர் தான். போன உடனே நீங்கள் அப்படியே உம்ரா செய்ய போனீங்கன்னா ஒரு உற்சாகமாக செய்ய முடியாது, ரொம்பவும் டிலே பண்ணவும் கூடாது. அவங்க டைமிங் சொல்லுவாங்க, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ரெடியாகி வந்துருங்க, உங்களை உம்ராக்க கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லக்கூடிய டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது அவங்களுக்கு சொந்தமான இடமும் கிடையாது, நம்ம அது அங்கே எல்லாமே ஒரு முறையாக தான் செய்யணும். அதனால அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஒரு அமீர் நம்மளை கூப்பிட்டு போறாங்கன்னா அவங்க என்ன டைமிங் சொல்றாங்களோ அந்த டைம்ல நம்ம அவங்க சொல்றதை விட ஒரு பிஃபோர் 10 மினிட்ஸ் நம்ம முன்கூட்டியே வந்துட்டா தான் எல்லாத்துக்கும் லேசா இருக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் அவங்க டைம் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உம்ரா செய்யறதுக்காக உங்களை அழைச்சிட்டு போவாங்க. தல்பியா சொல்லிக்கிட்டே போனோம். போன உடனே உலகத்தினுடைய ஆக சிறந்த பள்ளிவாசல் எது? அல் மஸ்ஜிதுல் ஹராம். அல் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பள்ளி, அந்த பள்ளிவாசல் தான் உலகத்திலேயே ஆக சிறந்த பள்ளி, முதலாவது எழுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய ஆலயம். அதுல தொழக்கூடிய தொழுகைக்கு எத்தனை தொழுகையுடைய நன்மை? 1 lakh. மாஷா அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, 1 லட்சம் தொழுகையுடைய நன்மை. சுப்ஹானல்லாஹ். நீங்க முழு உலகத்திலே எங்க போய் 1 லட்சம் தடவை நீங்க தொழுதா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒரே ஒரு தடவை நீங்க தொழுதா கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு! அது இமாம் ஜமாத்தோட தொழுதா 27 மடங்கு அதிகம், 27 லட்சம். அதுக்கடுத்து உங்களுடைய இஹ்லாஸ், உங்களுடைய மன தூய்மைக்கேற்ப இன்னும் அல்லாஹ் அதிகமா கொடுப்பான். அப்ப அந்த அமலை நம்ம எது வரைக்கும் மக்கால இருக்கிறோமோ அது வரைக்கும் எல்லா தொழுகையும் இமாம் ஜமாத்தோட நம்ம அங்க தொழுவதற்கான முயற்சி செய்யணும். அதுக்கான இன்ஷா அல்லாஹ் அதுக்கான சிந்தனையோடு நீயத்தோட போனோம். நம்ம நீயத்தை வச்சாதான் அல்லாஹ் நமக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுப்பான். தொழுகைக்கெல்லாம் நம்ம இங்க மாதிரி பாங்க சொன்னதுக்கு அப்புறம் ரிலாக்ஸா போவோம்ல, அந்த மாதிரி போனீங்கன்னா நீ உள்ள என்ட்ராகவே முடியாது. நம்ம போயிருக்கிறதே அதுக்குதான். இந்த 15 நாட்கள் நம்முடைய முழு சிந்தனையும் நன்மைகளை எவ்வளவு நம்மளால கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளையடிச்சுக்கணும், எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சுக்கணும். நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அங்க போய் நம்ம ரூம்ல இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம் போல, அங்க போய் முடிஞ்ச வரைக்கும் ஹரம்ல தான் இருக்கும். நம்முடைய நேரங்களை முழுக்க நம்ம அந்த இடத்துல தான் நம்ம ஏன்னா காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு நன்மை, காபாவை பார்த்துக்கிட்டு இருந்தாலே 20 நன்மை எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால நம்ம டைமிங் அங்க இது பண்ணணும். இப்ப உம்ராவுடைய முக்கியமான அமல் ரெண்டுமே அந்த பள்ளிவாசலுக்குள்ளதான் இருக்கு, தவாஃபும் சஅயும். பள்ளிவாசலுக்குள்ள என்ட்ரு ஆகும் போது துவா ஓதிட்டு உள்ள என்ட்ரு ஆகும். அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக், அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசலை எங்களுக்கு திறந்து வை அல்லாஹ். அதோட சேர்த்து இஅ்திகாஃபுடைய நியத்து வச்சுக்கங்க. எப்பெல்லாம் நீங்க பள்ளிவாசலுக்குள்ள போறீங்களோ உள்ள போகும்பொழுதெல்லாம் என்ன நியத்து வச்சிடணும்? இஅ்திகாஃபுடைய நியத். இஅ்திகாஃப்னா நஃபில் இஅ்திகாஃப். நீங்க எவ்வளவு நேரம் பள்ளிக்குள்ள இருக்கீங்களோ உங்களுடைய இஅ்திகாஃபுடைய நன்மை ரொம்ப அதிகமான நன்மை இருக்கு. ஒருத்தர் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருந்தாருன்னா அவருக்கு நரகத்துக்கு மத்தியில வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள அளவுக்கு அல்லாஹ் தூரமாக்கிறான், நரகத்தை விட்டு அவ்வளவு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்ப இஅ்திகாஃபுடைய நியத்து நம்ம ஒவ்வொரு தடவை மஸ்ஜிதுக்குள்ள போகும் பொழுதும் நம்ம இஅ்திகாஃப் நியத்து வச்சுக்கங்க. தல்பியா சொல்லிக்கிட்டே உள்ள போங்க. போகும்பொழுது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காபா தெரியும், காபத்துல்லா தெரியும். ஆனா அதப் என்ன, ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அறகுறையா பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும் போது காபா அவசரமா அப்படியே தெரியுது அப்படி பார்க்காம பார்வையை குனிஞ்சுக்கிட்டு தல்பியா சொல்லிக்கிட்டே கிட்ட போகணும். மேக்சிமம் நம்ம க்ளோஸா போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் இப்போ நம்மளால ஃபுல்லா பார்க்க முடியும்
அப்படி இருக்கும்போது கீழே இருந்து காபத்துல்லாவுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து முழுமையா காபத்துல்லா பார்க்கணும். காபத்துல்லாவை கீழே இருந்து பார்க்கணும். அல்லாஹ் தஆலா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. அதை பார்த்த உடனே நம்முடைய உள்ளத்துல நம்முடைய உடல் அப்படியே சிலிர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு, ஒரு பல நாட்கள் பிரிந்திருந்து ஒரு தாயை சந்திக்கும் போது என்ன ஒரு உணர்வு ஏற்படுமோ அந்த உணர்வு ஏற்படும். கண்டிப்பா ஒரு முஃமினுக்கு அந்த உணர்வு ஏற்படும், கண்கள்ல கண்ணீர் வரும். அப்ப பார்த்த உடனே நம்ம செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்யறான். அந்த பார்த்த உடனே என்ன துஆ செய்யறது? ரொம்ப நீளமா மணிக்கணக்கில் துஆவும் செய்ய முடியாது, நிக்கவே விட மாட்டாங்க உங்களை. ஷார்ட்டா துஆ செய்யணும், ஆனா எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி துஆ செய்யணும். அது அல்லாஹ்வே நம்ம கத்துக் கொடுக்குறான். அதை பத்தி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்க தேவையில்லை. என்ன துஆ இருக்கு குர்ஆன்ல? மாஷா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். அல்லாஹ் இந்த துன்யாவிலேயும் எல்லா நன்மையையும் கொடு, ஆகிரத்திலேயும் எல்லா நன்மைகளையும் கொடு, நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு. அவ்வளவுதான், எல்லாமே வந்துருச்சு இதுல இல்லையா? இதுவரைக்கும் இந்த இடத்துல எத்தனை நல்லடியார்கள் நபிமார்கள் உட்பட வந்து என்ன நல்ல துஆலாம் செஞ்சிருக்கிறாங்களோ அந்த எல்லா துஆவையும் எங்களுக்கு நீ கபூல் செய்ய அல்லாஹ். அப்படி ஹோல்சலா அப்படி கேட்கலாம். இப்ப இந்த மாதிரியான ஷார்ட்டா துஆ செஞ்சுட்டு இப்ப போய் நீங்க ஃபர்ஸ்ட் தவாஃப் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. உம்ராவுடைய முக்கியமான ஃபர்ஸ்ட் அமல் தவாஃப் ஸ்டார்ட் பண்ணணும். தவாஃபை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது? பாருங்க, ஹஜருல் அஸ்வத் இது மாதிரி ஒரு சில்வர் கலர்ல ஒரு பேனல் இருக்கும். இதுக்குள்ளதான் ஹஜருல் அஸ்வத் என்ற கல் இருக்கு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் தவாஃபுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான். இதுக்கு நேரா கிரீன் கலர்ல லைட் இருக்கும். இதுக்கு நேரா இங்க இல்ல, காபத்துல்லா கிரீன் கலர் லைட் இருக்கும். அப்ப அது வந்து நமக்கு ஒரு அடையாளத்துக்காக வச்சிருப்பாங்க. நம்ம இந்த இடத்துக்கு வந்து நின்றுணும். வந்து நின்றுட்டு ஃபர்ஸ்ட் நியத் செய்யணும். என்ன நியத் செய்யணும்? உம்ராவுடைய தவாஃப் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நியத் வச்சு உம்ரா செய்ய போறேன். இப்ப என்ன நியத் வைக்கிறோம்? உம்ராவுடைய தவாஃப் செய்ய போறேன். இந்த தவாஃபை லேசாக்கி கொடு அல்லாஹ், இந்த தவாஃபை கபூல் செய், இந்த தவாஃபை லேசாக்கி கொடு, இந்த தவாஃபை கபூல் செய் அப்படின்னு சொல்லி ஹஜருல் அஸ்வத முத்தமிட்டுட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். ஆனா கிட்ட நெருங்கவே முடியாது, கிட்ட நெருங்கவே முடியாது. சரி, இடிச்சுக்கிட்டு போய் செய்யலாமா? செய்யக்கூடாது. இடிச்சுட்டு போய் செய்யலாமான்னா செய்யக்கூடாது. ஏன்னா ஹஜருல் அஸ்வதை முத்தம் கொடுக்கிறது ஃபர்து இல்ல, கட்டாயம் இல்ல, அது சுன்னத். ஒரு சுன்னத்தை செய்யறதுக்காக மற்றவங்களை நோவினைப்படுத்துவதும் நம்மளே நோவினைப்படுத்துவது ஹராம். அது ஹராம். நிறைய பேர் செய்வாங்க, அவங்க செய்யறாங்களே, நம்ம செய்யக்கூடாது. எல்லாம் நமக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறான். இப்ப அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உங்களால கிட்ட நெருங்க முடியல அப்படின்னு சொன்னா தூரத்துல இருந்தே கையை காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி கையை முத்தம் கொடுத்துட்டு தவாஃபை ஸ்டார்ட் பண்ணிடும். சரிங்களா? தவாஃப் ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொரு தடவை நம்ம அந்த இடத்துக்கு வரும் பொழுதும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்றோம். இப்ப இங்க இருந்து திரும்ப நம்ம ஹஜ்ருல் அஸ்வத் வந்துட்டோம்னா ஒரு சுற்று கம்ப்ளீட் ஆயிடுது. இது மாதிரி எத்தனை தடவை சுத்தணும்? 7 தடவை சுத்தணும். 7 தடவை. ஒவ்வொரு தடவை இந்த பாயிண்ட்க்கு நம்ம வரும் பொழுதும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். சரி, இதுல தவாஃப் செய்யறதுல ஆண்களுக்கு 2 விஷயம் கவனத்துல வச்சுக்கணும். ஆண்களுக்கு மட்டும் நீங்க கவனத்துல வைக்க வேண்டிய விஷயம். ஒன்னு வந்து இல்திபா அப்படின்னு சொல்லுவாங்க அரபில. இல்திபானா என்னன்னா, மேல நீங்க போடுறீங்கல்ல, மேல நம்ம துணி போடுறோம்ல, ஷோல்டர் ஓட்டம் மேல வந்து நம்ம இங்க இருந்து போகும்பொழுது இப்படி ஃபுல்லா இப்படி போட்டு போவோம். நார்மலா இப்படி போட்டு போவோம் இல்லையா? அங்க போய் தவாஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரைட் ஷோல்டர் மட்டும் ஓப்பன் பண்ணிடணும். கீழே இருந்து எடுத்து இப்படி போட்டுருணும். இந்த ரைட் ஷோல்டர் என்ன செய்யணும்? ஓப்பன் ஆகும். இதற்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இல்திபா. இது வந்து ஜென்ஸ் வந்து அந்த தவாஃப் முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். ரைட் ஷோல்டர் ஓப்பனாவே தான் இருக்கணும். ரைட் ஷோல்டர் திறந்து இருக்கணும், மூடி கவர்டா இருக்கக்கூடாது. இது முதல் விஷயம். 2வது விஷயம், ரம்ல செய்யணும். ஜென்ஸ் ஃபர்ஸ்ட் 3 சுத்துக்கு மட்டும். இல்திபா வந்து ஃபுல்லாவே அந்த தவாஃப் முடிகிற வரைக்குமே ரைட் ஷோல்டர் ஓப்பனா தான் இருக்கணும். ரம்ல அப்படின்றது கொஞ்சம் குதிச்சு வேகமா போகும். ஃபர்ஸ்ட் 3 சுத்துல மட்டும், 7 இதுல ஃபர்ஸ்ட் 3 சுத்துல மட்டும் கொஞ்சம் வேகமா போகணும். ஓடலாம் முடியாது, பக்கத்துல ஆளுங்க இருப்பாங்க. கொஞ்சம் வந்து ஸ்டெப்ஸை பக்கத்துல வச்சு கொஞ்சம் ஷோல்டரை கொஞ்சம் இது பண்ணி ஷேக் பண்ணி போகணும். ஒரு உற்சாகமா, அல்லாஹ்வுடைய வீட்டை நான் உற்சாகமா வந்து செய்யறேன் அப்படின்னு. இந்த 2 விஷயங்கள் வந்து ஜென்ஸுக்கு மட்டும். 3வது ஒரு விஷயம், கண்டிப்பா ஒதுவோட தான் தவாஃப் செய்யணும். ஒது இல்லாம தவாஃப் செய்யக்கூடாது. அத்தவாஃபு பில் பைத்தி ஸலாத்துன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபாவை தவாஃப் செய்வது தொழுகையை போல. தொழுகை ஒது இல்லாம தொழ முடியுமா? அப்ப ஒது கம்பல்சரியா இருக்கணும். சரி, ஒது போயிருச்சுன்னா என்ன செய்யறது? ஒது செஞ்சு ஸ்டார்ட் பண்ணோம், ஒது போயிருச்சு,
அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா 3 சுற்றை விட கம்மியா தான் சுத்தி இருக்கிறோம். இன்னும் 3 கம்ப்ளீட் பண்ணல. 1 2 அவ்வளவுதான் சுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒது போயிடுச்சு. இப்ப இவர் போய் ஒது செஞ்சுட்டு வந்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து 3 தாண்டிட்டாரு. 4 5 6 7வது சுத்திட்டு இருக்கிறாரு. ஒன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஒது போயிடுச்சு. இப்ப இவரை திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யணும்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம். அதுதான் சொன்ன லேசான மார்க்கம்னு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா போய் நீங்க ஒது செஞ்சுட்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். 3 தாண்டிட்டீங்கன்னா 3க்குள்ள இருந்தா போய் ஒது செஞ்சுட்டு வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு விஷயம். தவாஃப்ல கவனம் வைக்க வேண்டியது. 2வது, தவாஃப் செய்யும் போது நம்ம ரொம்ப பலகீனமானவர்கள் தான். எத்தனை சுத்தணும்னு மறக்குமா மறக்காதா? 2 ரக்காத்திலேயே எத்தனை தொழுகை நம்ம மறந்துடும். 2 ரக்காத் தொழுவும் போதே எத்தனை தொழுகை மறந்துடும். ஏன்னா மனிதன் மறதியாளன், மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாமே அல்லாஹ் சொல்றதுதான். அப்ப நமக்கு மறதி ஏற்பட்டுருச்சுன்னா எது கம்மியான நம்பரோ அதை கன்ஃபார்ம் பண்ணணும். டவுட் எதுல வரும்? 2ஆ 3ஆல் டவுட் வரும். எதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்? 2. 5ஆ 6ஆல் வந்தா 6, 5 6ஆ வந்தா 5, 3ஆ 4ஆ வந்தா 3. எது கம்மியான நம்பரோ அது கன்ஃபார்மா இருக்கும். அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயங்கள் தவாஃப்ல நம்ம இது பண்ண வேண்டியது. சரி, என்ன ஓதுறது? தொழுகையில ஓதுறோம் சூரத்துல் ஃபாத்திஹா, துணை சூரா, சுப்ஹான ரப்பில் அலா என்ன ஓதுறோம். இப்ப இதுல என்ன ஓதுறது? கம்பல்சரியா அதுவும் ஓத வேண்டியது இருக்கா? கண்டிப்பா ஓத வேண்டியதுன்னா ஒரே ஒரு விஷயம். இந்த 4 கார்னர் இருக்குல்ல, நம்ம ஹஜருல் அஸ்வத்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஹஜருல் அஸ்வதுக்கு முந்தின கார்னர் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ருக்னே யமானி. அதுக்கு பேர் என்ன? ருக்னே யமானி. அதாவது யமன் நாட்டுடைய டைரக்ஷன் அதுல இருக்குன்னு அர்த்தம். இந்த ருக்னே யமானியில இருந்து ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் உள்ள இந்த ஒரு சைடுல மட்டும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ஆமா, ஈராக்கி ஷாமி இந்தியாவோட டைரக்ஷன் இதுல இல்ல, அதுல இதுல இல்ல, அந்த டைரக்ஷன் அது ருக்னுல் ஹிந்துன்னு சொல்லிட்டு இருக்கு. ஹஜருல் அஸ்வதுக்கு ஸ்டேட்ல ருக்னுல் ஹிந்துன்னு சொல்றாங்க. ஆனா ருக்னே ஈராக்கி இருக்கு, ருக்னே ஷாமி இருக்கு, ருக்னே யமானி இருக்கு. கன்ஃபார்மா இந்த ஹஜருல் அஸ்வது டைரக்ஷன்ல வச்சுக்கலாம். ஆமா, ஆனா அங்க நம்ம அதை பார்க்கவே கூடாது. காபத்துல்லா முன்னாடியே இருக்கும் போது எல்லா பக்கத்துல இருந்தும் தொழலாம். நம்ம இங்க தொழுவது ஜிஹத்துல் கிப்லா, கிப்லாவுடைய டைரக்ஷனை நம்ம தொழுவோம். நம்ம நாட்டில் வெஸ்ட் அப்படின்றது கிப்லாவுடைய டைரக்ஷன். நம்ம அந்த ஸ்பாட்டுக்கே போனதுக்கு அப்புறம் சுத்தி தொழுவோம். எல்லா பக்கத்துலையும் தொழுவோம். நம்ம முன்னாடியே காபத்துல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ருக்னே யமானில இருந்து ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் இந்த ஒரு சைடுல மட்டும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். மீதமுள்ள 3 பக்கங்கள்லயும் நீங்க எந்த திக்ரும் ஓதலாம், உங்களுக்கு தெரிஞ்ச துவா ஓதலாம், சூறாக்கள் மனப்பாடமா இருந்தா சூறாக்கள் ஓதலாம். குர்ஆன் எனக்கு நிறைய சூறா மனப்ப பைஹாட் பண்ணிருக்கானா அப்படின்னா சூறாக்களும் ஓதலாம். இது மாதிரி எதுவும் இதுதான் ஓதணும் அப்படின்னு கம்பல்சரி அது இல்லை. புக்ஸ்ல சில துவாக்கள் நல்ல நல்ல துவாக்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முடிஞ்சா அதை ஈஸியா ஓத முடிஞ்சா ஓதுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி முழு கான்சன்ட்ரேஷனும் அதுல போய் அப்படி அதை ஓத வேண்டியது இல்லை. ஏன்னா நம்முடைய இந்த இந்த இது வெறும் படிக்கிறது ஓதுறது இது இல்லை. நம்ம மனசார அல்லாஹ்வுடைய வீட்டை சுத்துறோம். அதை உணர்வுபூர்வமா செய்ய வேண்டிய ஒரு இபாதத். இதுல போய் அதை ரொம்ப கவனமா அதை படிச்சுட்டு இருக்கிறது இல்லை. உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை என்ன செய்யுங்க. இப்போ உதாரணத்துக்கு சிறப்பானது சில விஷயங்கள் நான் சொல்றேன். இப்போ 3ஆம் கலிமான்னு நமக்கு சின்ன விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, தம்ஜீத், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அற்புதமான திக்ர். இதுல எத்தனை இருக்கு பாருங்க. சுப்ஹானல்லாஹ் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு, அல்லாஹு அக்பர் இருக்கு, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் இருக்கு. 5 திக்ர்கள், அற்புதமான 5 திக்ர்களுடைய ஒரு சாராம்சம் தான் 3ஆம் கலிமா. இப்ப நீங்களே என்ன வச்சுக்கணும், உங்களுக்கு ஒரு தஸ்பீ மணி மாதிரி கொடுப்பாங்க. 7 மணி இருக்கும். அதுல நம்ம ஒரு கணக்கு கவுண்டிங் வச்சுக்கிறதுக்காக. சரி, ஃபர்ஸ்ட் சுற்று ஃபுல்லா இந்த 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அந்த இடத்துல மட்டும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. 2வது தடவை சுத்தும் போது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அடுத்த சுற்றுல ஃபுல்லா இதை ஓதுங்க. நான் சொல்றேன் இதுதான் ஓதணும் உங்களை சொல்லல, இதுல ஓதலாம். அடுத்த ஒரு சுற்று ஃபுல்லா இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச திக்ர். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. ஒரு சுற்று ஃபுல்லா இஸ்திக்ஃபார். அடுத்த ஒரு சுற்று ஃபுல்லா ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது ஸலவாத். நீங்க ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொன்னா அல்லாஹ் 10 முறை உங்களுக்கு ஸலவாத் சொல்றான். ஹதீஸ்ல வரும். ஸலவாத் சொல்லிட்டாரு. அடுத்த சுற்றுல லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இது ஓதலாம்.
யா ஹய்யு யா கய்யூம். இப்போ இந்த மாதிரியான திக்ர்கள் ஒவ்வொரு சுற்றுலையும் நீங்களா ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஓதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓதிக்கலாம். இது கண்டிப்பாக இதுதான் ஓதணுன்றது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா மட்டும்தான், இந்த ஒரு சைடில் மட்டும். இப்போ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் 7வது சுற்று இங்கே முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி 7 முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கப்புறம் 2 ரக்காத் தொழணும். என்ன செய்யணும்? அந்த 2 ரக்காத் தொழுதுக்கு அப்புறம் தான் தவாஃப் கம்ப்ளீட் ஆகும். 7 தடவை சுத்திட்டு என்ன செய்யணும்? தவாஃபுடைய வாஜிப், நஃபில் இல்ல, கட்டாயம் கம்பல்சரி தொழுதே ஆகணும் 2 ரக்காத். அது தொழுதுக்கு அப்புறம் தான் தவாஃப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அந்த 2 ரக்காத்துல முடிந்தால் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். ஃபர்ஸ்ட் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். இது ஓதிக்கங்க. இந்த 2 ரக்காத்தை வந்து முடிந்தால் மகாம இப்ராஹிம் இருக்குல்ல, காபத்துல்லாவுடைய வாசலுக்கு நேரா ஒரு டும் மாதிரி இருக்கும். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி தடம். அவன் காபாவை கட்டும் பொழுது அவனுடைய காலை அல்லாஹ் பதிச்சு வச்சிருக்கிறாங்க. அது ஒரு புனிதமான இடம். அதை போய் முத்தம் கொடுக்குறதோ தடவுறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. ஜஸ்ட் பார்க்கலாம். இந்த 2 ரக்காத்தை அங்க தொழுவுறது சிறந்தது, குர்ஆன்ல வந்திருக்கு. அந்த காலத்துல அது ஈஸியா செஞ்சாங்க. இந்த காலத்துல வந்து பக்கத்திலேயே இருக்கும், மகாம் இப்ராஹிம் பக்கத்திலே இருக்கும். ஆனா தவாஃப் அது வரைக்கும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப இடையில போய் நம்ம நின்று தொழ முடியுமாங்க? தொழலாமா? தொழவே கூடாது. தொழுதா மற்றவங்களுக்கு தவாஃப்க்கு வந்து கஷ்டமாகும். இப்ப அடுத்து செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, அதுக்கு நேரா எங்க நமக்கு இடம் கிடைக்குதோ, ஃபுல்லாவே மஸ்ஜித் தான். அந்த மகாம் இப்ராஹிம்க்கு ஸ்ட்ரெயிட்ல எங்க நமக்கு இடம் ஃப்ரீயா கிடைக்குதோ, இன்ஷா அல்லாஹ் இந்த டயத்துல உங்களுக்கு கிடைக்கும். சரி, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூலாகட்டும். ஏன்னா ரமதானும் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். அதுக்கு நேரா எங்க உங்களுக்கு ஃப்ரீயா ராகத்தா தொழுவதுக்கு இடம் கிடைக்குது அங்க தொழுவுங்க. ஸ்ட்ரெயிட்டா தொழவே இடம் இல்லைன்னா பக்கத்துல எங்க இடம் இருக்கோ அங்க தொழலாம். தேர்ட் ஆப்ஷன், எங்க இடம் இருந்தாலும் நீங்க தொழுதலாம். அதான் நம்ம முயற்சி செய்யற மாதிரி தான் பார்ப்பான். நம்ம முயற்சியே செய்யாம எங்க ஃப்ரீயா இருக்கு அங்க போய் தொழுவதுக்கு தொழக்கூடாது. நீங்க முயற்சி பண்ணுங்க சிறப்பா செய்யறதுக்கு. அது முடியலன்னா எங்க இடம் கிடைக்குதோ அங்க தொழுதுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ தொழுத உடனே அல்ஹம்துலில்லாஹ் தவாஃப் முதலாவது முக்கியமான அமல் கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து 2வது அமல் சை செய்ய போகணும். நீங்க அதை முடிச்ச உடனே பார்த்தாலே சஃபாவுடைய டைரக்ஷன் போட்டிருப்பாங்க. சஃபா மர்வால தான் சை செய்யணும், அதை போட்டிருப்பாங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஜம்சம் தண்ணி குடிக்கணும். ஜம்சம் தண்ணியை வயிறு நிரம்ப குடிக்கணும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முனாஃபிக் தான் கம்மியா குடிப்பான், முஃமின் வந்து வயிறு நிரம்ப குடிக்கும், ராகத்தா குடிக்கும். குடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ அமலன் முதகப்பலா வ ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. யா அல்லாஹ், எனக்கு பயனுள்ள கல்வியை கொடு யா அல்லாஹ், கபூல் ஆக்கப்பட்ட அமல் செய்கிற தௌஃபீக் கொடு யா அல்லாஹ், ஹலாலான ரிஸ்கை கொடு, எல்லா நோயிலிருந்து ஷிஃபாவை கொடு. சரியா? இந்த துஆவை ஜம்சம் தண்ணி குடிச்ச உடனே, இது தெரியலன்னா உங்களுக்கு என்ன நல்லது, உட்கார்ந்து குடிக்கலாம். 2 தான் குடிக்கணும், ஒன்று கம்பல்சரி ஒன்றும் இல்லை. உட்கார்ந்து கூட குடிக்கலாம். குடிச்சு நல்லா குடிச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம 2வது முக்கியமான அமல் செய்ய போறோம். எங்க போறோம்? சஃபா மர்வா. சஃபா மர்வான்றது 2 மலை. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஏசி ஹால்குள்ள இருக்கு, மலைலாம் கிடையாது. மலை மாதிரினா அந்த பல்லாவர மலை மாதிரி நினைச்சிட்டு போனோம்னு வைங்க, அங்க அந்த மலைலாம் இருக்காது. சின்னதா சும்மா ஒரு மேடு தான், மேடு. 2மே ஏசி ஹால்குள்ள. நம்ம பாருங்க, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு லேசாக்கிட்டா. அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. இப்போ அல்லாஹ் காலம் போக போக நம்முடைய சக்தி குறைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் லேசாக்கிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது? தவாஃப் ஹஜ்ருல் அஸ்வத் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சஃபா மர்வால எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? சஃபால இருந்து. ஏன்னா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் சஃபா தான் சொல்லியிருக்கான். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபா மர்வா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்றது சஃபால இருந்து. சஃபா மேல ஏறணும். ஏறி நின்றவொடனே இங்கேயும் ஃபர்ஸ்ட் நியத்து செய்யணும். என்ன நியத்து செய்யணும்? உம்ராவுடைய சை செய்ய போறேன். உம்ராவுடைய தவாஃப் நாங்க நியத்து வச்சோமா, இங்க என்ன நியத்து வைக்கணும்? உம்ராவுடைய சை என்ற அமல் செய்ய போறேன், இந்த அமலை லேசாக்கு, இந்த அமலை கபூல் செய். அவ்வளவுதான். நியத்து வச்சுட்டு காபத்துல்லாவை முன்னோக்கி துவா செய்யணும். நல்ல நீளமான துவா செய்யணும். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு உங்களுக்காக, ஒட்டுமொத்த சொந்த பந்தங்கள், உறவுகள், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்காக. எலெக்ஷன் வர வரப்போகுது, நல்ல மாற்றங்கள் வரணும். இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும், நமக்கு அது தேவையில்லை. நம்ம இது நல்லது நினைப்போம், அது அதை விட மோசமா இருக்கும். நம்ம அல்லாஹ்ட்ட என்ன துவா செய்யணும்? நல்ல மாற்றத்தை கூடிய அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் நிம்மதியா வாழணும். அப்பதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். எல்லாரும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் நிம்மதியா இருந்தா நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அதனால எல்லா மக்களும் லக்கும் தீனுக்கும் வலிய தீன், யாரையும் நம்ம நிர்பந்தப்படுத்தி, அது இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. அவங்களும் அவங்களுடைய இதுல அல்லாஹ் எல்லாத்தையும் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். அது வரைக்கும் அவங்களுடைய வழியில அவங்க இருக்கட்டும், யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணதில்லை. எல்லா மக்களும் நிம்மதியா வாழணும். அதுக்கு நல்ல மாற்றத்தை கொடுன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா துவா செய்யுங்க.
உங்களுடைய எல்லா துவாக்களையும் துவா செய்யுங்க. குறிப்பா காசா, பலஸ்தீன்ல உள்ள காசா மக்களுக்காக துவா செய்யுங்க. ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க, அவங்க துவா செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால அதிகமா துவா செய்யுங்க. துவா செஞ்சுட்டு சஃபா டு மருவா, சஃபால இருந்து மருவா வந்துட்டீங்கன்னா ஒன்னு கம்ப்ளீட் ஆகும். சஃபா டு மருவா வந்தா ஒன்னு, திரும்ப மருவா டு சஃபா 2, சஃபா டு மருவா 3, மருவா டு சஃபா 4, சஃபா டு மருவா 5, மருவா டு சஃபா, திரும்ப சஃபா டு மருவா. எங்க ஸ்டார்ட் ஆகும்? சஃபால ஸ்டார்ட் ஆகும். எங்க கம்ப்ளீட் ஆகும்? மருவால கம்ப்ளீட் ஆகும். இப்ப இதுலயும் ஜென்ஸுக்கு மட்டும் ஒரு விஷயம், நீங்க போகும்பொழுது நடுவில் கிரீன் கலர் லைட் எரியும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் சென்ட்ரா கிரீன் கலர் லைட், சும்மா இங்க இருந்து அது வரைக்கும் கிரீன் கலர் லைட். அந்த இடத்துல கொஞ்சம் வேகமா ஓடணும். நல்லாவே ஓடலாம், ஸ்பீடா ஓடலாம் ஜென்ஸ் மட்டும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஸ்பீடா ஓடினாங்க. யார் ஸ்பீடா ஓடினது? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைக்கு தண்ணி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி இருக்குன்னு வந்தாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம்னா குழந்தை கண்ணுக்கு தெரியல, இப்ப தாய் வேகமா ஓடுவாங்கல்ல, அந்த இடத்துல ஸ்பீடா ஓடினாங்க. அதனால அந்த இடத்துல ஆனா இன்னைக்கு ஜென்ஸ் தான் ஸ்பீடா ஓடணும், லேடிஸ் ஓடக்கூடாது. இது கவனம் வச்சுக்கோங்க. இதுலயும் நான் அதுல சொன்ன மாதிரியே தான், குறிப்பா இந்த திக்ர் தான் ஓதணும், அந்த துவா தான் ஓதணும், எதுவுமே கிடையாது. தல்பியா மட்டும் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கங்க. தல்பியா கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் கம்பல்சரியா மனப்பாடம் பண்ணிக்கங்க. சூறாக்கள், சில சூறாக்கள் குலியாயில் காஃபிரூன் குல்லாஹ் முடிஞ்சா மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதெல்லாம் முக்கியமா பண்ணிக்கங்க. மத்தது இதுதான் ஓதணும் அதுதான் ஓதணும் எதுவும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை நீங்க செய்யலாம். மருவாலையும் போயிட்டு அங்க துவா செய்யணும். சஃபா இருந்து மருவா போயிட்டோம், மருவா போனோம்னா சடனா அங்கிருந்து திரும்ப என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அங்கேயும் நின்று கொஞ்சம் துவா செய்யுங்க, தொழுதுட்டு அப்புறம் மருவா போடணும். இப்போ இதே மாதிரி எங்க முடிஞ்சிடும்? மருவால இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிடும். முடிஞ்சிருச்சுன்னா ரெண்டாவது முக்கியமான அமலம் கம்ப்ளீட். 2 முக்கியமான அமலையும் முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து 4வது ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் உம்ராக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு இஹ்ராம், உம்ராக்குள்ள 2 அமல் தவாஃப் சாயி, 4வது அமல் எக்ஸிட். 4வது அமல் எப்படி நம்ம தொழுகையில சலாம் கொடுக்குறோமோ, சலாம் கொடுத்தோம்னா தொழுகையிலிருந்து வெளியே வந்துடும் இல்லையா, அது மாதிரி உம்ரால இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்? முடி எடுக்கணும். என்ன செய்யணும்? ஜென்ஸ் முழுசா எடுத்துடணும், மொட்டை அடிச்சிடணும். தீனுக்காக நம்ம உயிரை தான் கொடுக்கல, அதனால முடியாத எடுத்துடணும் முழுசா. லேடிஸ் வந்து ஒரு விரல் நுனி அளவுக்கு, இந்த விரல் அளவுக்கு சுத்தி அதை கட் பண்ணிக்கணும். நீங்க ஹரம விட்டு வெளியே வந்த உடனே ஜென்ஸுகளை டக்குன்னு ஆட்கள் ரெடியா இருப்பாங்க. உங்களை பார்த்த உடனே நீங்க உம்ரா முடிச்சுட்டு வரீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். வாங்க 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 கூப்பிட்டு போயிடுவாங்க. உங்களை போய் செஞ்சிடணும். அதையும் நானே ரூம்ல செஞ்சு 10 ரியால் மிச்சப்படுத்துறான்னு செய்யாதீங்க. என்ன அவனுக்கு ஏன் போய் 10 ரியால் 15 ரியால் கொடுக்கணும்? நம்மளே ரூம்ல நான் உனக்கு உங்களுக்கு அடிக்கிறேன், நீங்க எனக்கு அடிங்க, 10-15 ரியால் மிச்சப்படுத்துவோம். அப்படி செய்யக்கூடாது. அதுக்குன்னு இருக்கிறாங்க, அவங்க அதை நம்பிதான் அங்க இருக்கிறாங்க. அதனால நம்ம அதை போய் அங்க செஞ்சுக்கலாம். அதே போல் லேடிஸ்ல ஒரு சில பேர், நம்ம நாட்டு மக்கள் செய்ய மாட்டாங்க. அந்த இடம் இருக்க பள்ளிவாசல் உலகத்திலே மொட்டை அடிக்க முடியாதுல்ல, அப்ப ரேசர் வச்சு சும்மா அப்படி எழுத்துக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அதான் செய்யணும், அதான் முடியும். நம்மளால முடியே இருக்காத. அப்படி சிறப்பு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன், முடியை முழுமையாக எடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாகன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் நம்மள மாதிரி ஆளுக்காக கேட்டாங்களா என்னன்னு தெரியல, யார சொல்ல குறைக்கிறவங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்து முடிய மொத்தமா எடுக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும்னு சொன்னாங்க. திரும்பவும் சஹாபாக்கள் கேட்டாங்க. 3 தடவை சொல்லி 4வது தடவை தான் வல் முகஸ்ஸிரீன், முடியை குறைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும்னு சொன்னாங்க. அது யாருக்காவது ரொம்ப நிர்பந்தமான சூழ்நிலை இருந்தா செய்யலாம். அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தடவை எடுத்துருங்க, 2வது தடவை 3வது தடவை நீங்க சொன்ன மாதிரி இருக்க சும்மா ரேசர் வச்சு நம்ம இது பண்ணிக்கிற வேண்டியதான். அதுதான் செய்யணும். என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னா, பெண்கள்ல ஒரு சில நாட்டு பெண்கள், குறிப்பா இந்த ஆப்பிரிக்கன்ஸ் இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்கன்னா, மறுவால சை முடிஞ்ச உடனே அங்கேயே ஓரமா இருந்து முடியை கட் பண்றது, உடனே நம்மளை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்றதுக்காக செய்வாங்க. அது உலகத்திலேயே சிறந்த பள்ளிவாசல் நான் சொன்னேன். நம்ம ஊர்ல உள்ள பள்ளிவாசல் இந்த வேலை நம்ம செய்வோமா? முடிய வெட்டுவோமா? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அதுலயும் மிக சிறந்த பள்ளிவாசல்ல போயிட்டு நம்ம ரூமுக்கு வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணாம அங்கிருந்து முடிய எடுக்கிறது, அந்த வேலை நம்ம செய்யவே கூடாது. அதை நம்ம ரூமுக்கு வந்துட்டு தான் செய்யணும். ரூமுக்கு வந்துட்டு அதை செய்யணும். அதை செஞ்சு முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம உம்ரால இருந்து வெளியே வந்துட்டோம், நார்மல் ட்ரெஸ்க்கு வந்துடலாம். லேடிஸ் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்க போறாங்க. ஜென்ஸ் வந்து இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்து நீங்க நார்மல் ட்ரெஸ்க்கு வந்துடலாம். இதுக்கடுத்து நீங்க செகண்ட் உம்ரா செய்யணும் அப்படின்னா, மஸ்ஜித் ஆயிஷா பக்கத்துல மஸ்ஜித் ஆயிஷான்னு இருக்கு, அந்த மஸ்ஜிதுக்கு போய் அங்க போய் இஹ்ராமை உடுத்தி நியத்து வச்சுட்டு வந்து திரும்ப 2வது உம்ரா. இது மாதிரி எத்தனை உம்ரா? எத்தனை? 10 கிலோமீட்டருமா? ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நடந்து போக முடியாது, கஷ்டமாயிடும். டாக்ஸி நிறைய இருக்கு, டாக்ஸி மொத்தமா ஷேர் பண்ணி கூட போகலாம், 4 பேர் 5 பேர் சேர்ந்து கூட போகலாம்.
நீயத்து தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்காக செஞ்சிடுறீங்க, ரெண்டாவது உங்களுக்கே செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். இல்லை மருகமானவர்கள் வஃபாத்தான நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, யாராவது சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நீயத்து செய்யலாம். நம்ம நீயத்து வைக்கிறத பொறுத்து அவங்களுடைய நன்மை போயிட்டே இருக்கும். அதனால செய்யறது. ஆயிஷா பள்ளிக்கு தான் போகணும். செகண்ட் உம்ரானா நீங்க அங்கதான் போய் ஆகும். தவாஃப் வந்து நீங்க எத்தனை வேணா செஞ்சு இதே மாதிரி. இப்போ நம்ம செகண்ட் உம்ரா எதுக்கு செய்வாங்கன்னா மருகமானவங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்காக. அதை நீங்க தவாஃப் செஞ்சும் செய்யலாம். தவாஃப்ன்றது 7 தடவை சுத்திட்டு 2 ரக்காத் தொழுவது. காபத்துல்லாவை 7 தடவை சுத்திட்டு 2 ரக்காத் தொழுது அதுக்கு ஒரு தவாஃப். இந்த மாதிரி ஒரு தவாஃப் செஞ்சுட்டு கூட இந்த ஒரு தவாஃபுடைய நன்மையை என்னுடைய தாய் தந்தைக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படி நீங்க நியத்து வைக்கலாம். இன்னொரு உம்ரா செஞ்சுதான் செய்யணுன்றது இல்லை. அதனால இங்க முடிஞ்ச வரைக்கும் மக்கால இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டனா முக்கியமா செய்ய வேண்டிய அமல் இதுதான், தவாஃப் தான். ஏன்னா அதான் ஆயிஷா, மஸ்ஜித் ஆயிஷா, அந்த மீகாத்து தான் மஸ்ஜித் ஆயிஷா. ஏன்னா தொழுகை உலகத்துல எங்கன்னா தொழுகலாம், எந்த அமலும் எங்கேயும் செய்யலாம், தவாஃப் அங்க மட்டும்தான் செய்ய முடியும். அதனால எவ்வளவு அதிகமா தவாஃப் செய்ய முடியுமோ தவாஃப் செய்யும். அந்த அமலுக்கு முதல்ல முக்கியத்துவம். ஏன்னா ஹதீஸ்ல வருது, காபத்துல்லாவின் மீது 120 ரஹ்மத் இறங்கி கொண்டே இருக்கிறது எல்லா நேரமும். 120 120 ரஹ்மத் இறங்கிக்கிட்டே இருக்கு. அதுல 60 ரஹ்மத் தவாஃப் செய்யறவங்களுக்கு. 60 ரஹ்மத் யாருக்கு? தவாஃப் செய்யறவங்க. 40 ரஹ்மத் அந்த தொழக்கூடிய மக்களுக்கு. 20 ரஹ்மத் காபாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு. அதனால முடிஞ்சா தவாஃப் செய்யணும், முடியலையா நஃபில் தொழுவலாம், அது முடியல உட்கார்ந்து காபாவை பார்த்துக்கிட்டே இருங்க, நன்மை கிடைச்சிட்டே இருக்கும். அதுதான் நம்முடைய மக்சத். முடிஞ்ச வரைக்கும் எல்லா தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுவுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் ஜனாசாவுடைய தொழுகை நடக்கும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நடக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு ஜனாசாவுடைய தொழுகையை தொழுதா ஒரு கீராத் நன்மை ஹதீஸ்ல வரும். ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவு. ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவு. குறிப்பா பெண்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க உங்க ஊர்ல ஜனாசா தொழுகை தொழ முடியாது, உங்களுக்கு எல்லா வக்துக்கு பிறகும் ஜனாசாவுடைய தொழுகை கிடைக்குது. அதனால ஃபர்து தொழுகை முடிஞ்ச உடனே நம்ம எந்திரிச்சு சுன்னத் தக்பீர் கட்டக்கூடாது. ஃபர்து தொழுகை முடிஞ்ச உடனே திக்ருகள் இருக்கு, திக்ரு செஞ்சு உட்கார்ந்துறீங்க. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஸலாத்து அலல் அம்வாத்தி ரஹிமகுமுல்லாஹ், அது மாதிரி அறிவிப்பு செய்வாங்க. அந்த அறிவிப்பு செஞ்சு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல இமாம் தக்பீர் கட்டுவாங்க. அந்த அறிவிப்பு செஞ்ச உடனே நம்ம எந்திரிச்சு ரெடியா நின்றுணும். அதுக்கடுத்து வந்து இமாம் தக்பீர் கட்டுற சத்தம் கேட்கும். இன்ஷா அல்லாஹ் அது ஒவ்வொரு வக்திலையும் கிடைக்கும். உங்களுக்கு 99% உங்களுக்கு கிடைக்கும். மக்காலையும் கிடைக்கும், மதீனாலையும் கிடைக்கும். அதை இன்ஷா அல்லாஹ் மிஸ் பண்ணாம ஜனாசாவுடைய தொழுகையும் தொழுவுங்க. எல்லா தொழுகையும் கண்டிப்பா எங்க தான் தொழுவணும்? ஹரம்ல போய் தான் தொழுவணும். ரொம்ப முடியலன்னா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் ரொம்ப முடியாதனால ஒரு அமலை விட்டார்னா அதை செஞ்ச நன்மை அல்லாவே கொடுத்துருவான். அதை செஞ்ச நன்மை அல்லா கிருபையாளனா இருக்கிறான். ஒருத்தர் வந்து எப்பயுமே கரெக்டா தொழுவாரு, உடம்பு சரியில்லை தொழ முடியல, ஹதீஸ்ல வருது, அவர் நல்லா இருக்கும்போது எப்படி தொழுதாங்க நன்மையோ அதே நன்மை அல்லா கொடுத்துறான். ஏன்னா எப்பயுமே தொழுவுற மனுஷன் தானே, இப்போ உடம்பு சரியில்லைன்னு தானே தொழுவுல. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லா தொழுவும் ஹரம்ல தொழுவுங்க, இமாம் ஜமாத்தோடு தொழுவுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க போயிட்டு எந்த பாவங்களும் செஞ்சிடாதீங்க. அங்க போயிட்டு என்ன பாவம் செய்வோம்? தேவையில்லாம மற்றவங்களை பத்தி பேசுறது தான் தேவையில்லாம. இது எப்ப நடக்கும்னா ரூம்ல இருந்தா நடக்கும். நம்ம ரூம்ல தேவையில்லாம இருந்தோம்னா ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிச்சு அந்த கான்செப்ட்ல எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று பேசி ஒரு பக்கம் நன்மை வந்துகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்பீடா அது போய்கிட்டே இருக்கும். நல்லா காப்பாது. அதனால தேவையில்லாம எந்த பேச்சுக்களுமே பேசாதீங்க. இந்த 10 நாட்கள் 15 நாட்கள் கண் சிமிட்டுற நேரத்துல போயிடும். ஒரு மாசம் ரமலான் எப்படி போச்சு? அப்ப கண் சிமிட்டக்கூடிய நேரத்துல உங்களுக்கு இந்த 15 நாட்கள் போயிடும். அல்லாஹ் தந்திருக்கூடிய பெரிய வாய்ப்பு. உம்ராவுடைய எல்லா அமலும் உங்களுக்கு மக்கால தான் இருக்கு, முடிஞ்சிருச்சு. இருக்கிற வரைக்கும் தவாப் செய்யுங்க, தொழுகுங்க, எல்லா பாவங்கள்னு தவிர்த்துங்க. அதுக்கடுத்து மதீனாக்கு போவீங்க. மக்கால இருந்து மதீனாக்கு கண்டிப்பா போகணும். இன்னைக்கு அல்லாஹ் காப்பாத்தின ஒரு சில பேரு ஷார்ட் பேக்கேஜ், எல்லாமே ஷார்ட், எல்லாமே ஃபாஸ்ட், எல்லாமே ஷார்ட். ஃபாஸ்டா வண்டியில போகணும், ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடணும், ஃபாஸ்டா போயிடுறாங்க. எல்லாமே ஃபாஸ்ட் தான். இஸ்லாம் சொல்றது எல்லாமே நிதானமா செய்யுங்க. ஃபாஸ்டா எதை செய்யணும்? தொழுகையுடைய நேரம் வந்தா ஃபாஸ்டா தொழுதணும். ஒரு மையத்து வந்தா ஃபாஸ்டா அடக்கம் செஞ்சிடணும். ஒரு நல்ல ஜோடி கிடைச்சா ஃபாஸ்டா நிக்கா செஞ்சிடணும். இதுதான் ஃபாஸ்டா செய்யணும். மற்ற எல்லா அமல்களையும் நிதானமா யோசிச்சு மஷூரா பண்ணி செய்ய, நிதானமா செய்ய நம்முடைய மார்க்க நம்ம காட்டுது. அப்போ வந்து என்ன செய்யக்கூடாது? நம்ம வந்து அங்கிருந்து மக்காலிருந்து மதீனாக்கு போவீங்க. மதீனாக்கு போகும் பொழுது ஸலவாத் ஓதிக்கிட்டே போகும். என்ன செய்யணும்? ஸலவாத். இங்கிருந்து தல்பியா ஓதிக்கிட்டே போகணும். அங்கிருந்து மதீனாக்கு போகும்போது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு சில பேர் வந்து மதீனாலாம் ஒன்றும் தேவையில்லை, எவ்வளவு பெரிய நன்றி கெட்டத்தனம். எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கு தீனே கற்றுக் கொடுத்தாங்க.
அல்லானா யாருன்னு அவங்க தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் எப்படி தொழணும்னு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி ஹஜ் உம்ரா செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த உம்மத்துக்காகவே மவுத்து வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்திலையும் இந்த உம்மத்து எல்லாம் சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் நிம்மதியாக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபி அவங்க பக்கத்துல அடங்கி இருக்கிறாங்க. அவங்கள போய் ஜியாரத் பண்ணாம ஒருத்தர் வந்தான்னா அவனை விட நன்றி கெட்டவன் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. இங்க இருந்து நம்ம சஃபர் செஞ்சு போறோம், நம்ம தாய் தந்தை இருக்கிறாங்க பக்கத்துல ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கிறாங்க, போய் பார்க்காம வந்துருமா நம்ம? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள். அவருடைய பெற்றோர்கள் இல்ல, அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள். ரசூலுல்லாஹ்க்கு போய் சலாம் சொல்லாம வந்தோம்னா அதை விட மோசமான ஒரு துர்பாக்கிய நிலை எதுவுமே இல்லை. நம்ம மக்கள் அப்படி செய்யறது இல்லை. ஒரு சில பேர் வந்து நேரா போய் உம்ரா செஞ்சோம் வந்துட்டோம் அப்படின்னு வராங்க. அப்படி செய்யக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் மதீனாக்கு நீங்க போகும்பொழுது ஸலவாத் ஓதிக்கிட்டே, அவங்களுக்கு நம்ம கொடுக்குற கிஃப்ட் அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நம்ம செய்ய முடிகிற ஒரே விஷயம் என்னதான்? ஸலவாத் தான். அதுலயும் நமக்கு தான் பெனிஃபிட் ஜாஸ்தி. ஸலவாத் சொன்னா நமக்கு தான் நன்மைகள் ஜாஸ்தி. அதனால ஸலவாத் அதிகமா ஓதிட்டே போங்க. மதீனாக்கு போயிட்டு அதே மாதிரி ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு சுர்மா போட்டு அத்தர் போட்டு, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல இருந்தா என்ன தோற்றத்தை நம்ம போறதை அவங்க விரும்புவாங்களோ அந்த மாதிரி கிளீனா போறதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவாங்க. சுத்தத்தை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவசர அவசரமா போறதை அதை ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்காது. நீட் அண்ட் கிளீனா போங்க. மஸ்ஜிதுன் நபவி உலகத்தினுடைய 2வது சிறந்த பள்ளிவாசல். மதீனால இருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி உலகத்தினுடைய 2வது சிறந்த பள்ளிவாசல். அங்க தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கும் 1000 தொழுகையுடைய நன்மை மஸ்ஜிதுன் நபவியில. அங்கே எல்லா தொழுகையும் இருக்கிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜித் நபவியில தொழுவுங்க. அங்க நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான அமல் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி ஜியாரத் செய்யறது தான். இப்போ அதுக்கு வந்து முதல்ல ரொம்ப ஈஸியா போகலாம். இப்போ கொஞ்சம் தூரமா நடந்து தான் போகணும். பெண்களுக்கு அவங்களுக்கான டைமிங் சொல்லுவாங்க. அந்த டைமிங்ல போய் நீங்க சலாம் சொல்லலாம். இஷாவுக்கு பிறகும் ஃபஜ்ருக்கு பிறகு அந்த டைமிங்ல போய் சொல்லலாம். போகும்பொழுது நம்ம ஸலவாத் சொல்லிக்கிட்டே போனோம். அந்த கரெக்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, அது வந்து அசல்ல அவங்களுடைய வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீடு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அந்த காலத்துல மஸ்ஜித் நபவி ரொம்ப சின்ன சைஸ் தான். சின்ன, இப்போ வந்து ஃப்ரண்ட்லயும் இந்த விசாலப்படுத்திட்டாங்க, பின்னாடியும் ரொம்ப பெருசாயிடுச்சு. இப்போ அதுக்குள்ள மஸ்ஜித் நபவியுடைய பழைய பள்ளிவாசல் உள்ளுக்குள்ள சின்னதா இருக்கு. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு, அந்த வீட்டை ஒட்டி உள்ள சின்ன இடம், இதுதான் பழைய மஸ்ஜித் நபவி. இப்போ அந்த வீட்டு நபிமார்கள் அவங்களுடைய வீட்டிலேயே தஃபன் செய்யப்படுவாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலேயே ரசூலுல்லாஹ் தஃபன் செய்யப்பட்டாங்க. பள்ளி பெருசான உடனே அந்த வீடு பள்ளிக்குள்ள வந்துருச்சு. அந்த வீடு இப்போ மஸ்ஜிதுக்குள்ள வந்துருச்சு. அதுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. 3 பேர் அடங்கி இருக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போனோம்னா நீங்க மேல பாருங்க, 2 ஹோல் வந்து எம்டியா இருக்கும். ஃபுல்லால கபர் பார்க்க முடியாது, ஹோல்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ஹோல்ஸ் வந்து மேல எம்டியா இருக்கும். 3வது உள்ளதுல முஹம்மது ரசூலுல்லாஹ் போட்டிருக்கும் மேல. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் நின்றுட்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், சலாம் சொல்லுங்க. அதுக்கடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ஸலாமு அலைக்க யா அபா பக்கர், அஸ்ஸலாமு அலைக்க யா அபா பக்கர். அதுக்கடுத்து அஸ்ஸலாமு அலைக்க யா உமர், யா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா. 3 பேருக்கு சலாம் சொல்லணும். அவங்க அங்க உங்க நிக்கலாம் விடவே மாட்டாங்க, போயிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் தான் நின்று சலாம் சொல்லிட்டு வெளியே வந்துட வேண்டியதுதான். அடுத்து அங்க இது மாதிரி எத்தனை தடவை உங்களால் சொல்ல முடியுமோ, ஒவ்வொரு வக்தும் உங்களால் முடிஞ்சாலும் போங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டா எல்லா வக்திலுமே நீங்க சலாம் சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மக்கால தவாஃப் முக்கியமோ அதே போல மதீனால சலாம் சொல்றது ஜியாரத் செய்யறது முக்கியம். எவ்வளவு அதிகமா செய்ய முடியுமோ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கும் அந்த சொன்ன அவங்க தஃபன் செய்யப்பட்டிருக்கிற வீட்டுக்கும் பக்கத்துல மிம்பர் இருக்கு, பழைய மிம்பர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த மிம்பர். அந்த 2க்கும் நடுவுல உள்ள பகுதி தான் ரௌதத்துல் ஜன்னா. அந்த 2க்கும் நடுவுல உள்ள அந்த பிளேஸ் சின்ன இடம் தான். அதுக்குள்ள மெஹராபும் இருக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்ச மெஹராப். இப்ப அதுக்கு முன்னாடி உள்ள மெஹராப் தான் இமாம் தொழு வைப்பாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்ச மெஹராப் பின்னாடி இருக்கு. அந்த மஸ்ஜித் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு பக்கத்துல அந்த இடத்துல இருக்கும். இப்ப அந்த இடம் வந்து ரௌதத்துல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி. அந்த இடம் சொர்க்கத்தினுடைய பகுதி. அதுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா சொர்க்கத்துக்கு போன மாதிரி தான். சொர்க்கத்துக்குள்ள ஒரு தடவை போயிட்டா திரும்ப அல்லாஹ் நரகத்தில் இன்ஷா அல்லாஹ் போட மாட்டான். அதனால இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள போறதுக்கு இப்ப அப்பாயின்மெண்ட். ஒரு காலத்துல வந்து ஈஸியா போலாம். இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க என்ன டைமிங் சொல்றாங்களோ அந்த டைமிங் தான் போக முடியும். கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி இன்ஷா அல்லாஹ் போங்க. போயிட்டு நம்ம எவ்வளவு நேரம் இருக்கிறோம்னு முக்கியம் இல்லை, என்ன உணர்வோட முகப்பத்தோடு நம்ம போறோம் அப்படின்னு தான் முக்கியம். போய் துவா செய்யுங்க. அங்க உள்ள ஒவ்வொரு தூண்களுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதான் நம்ம சொன்னோம்னா ஒரு நாள் ஆயிடும். சில உங்களுக்கு அங்க சொல்லுவாங்க, அங்கேயும் சில முக்கியமான ஜியாரத் கூட்டு போவாங்க, மக்காலையும் கூட்டு போவாங்க, மதீனாலையும் கூட்டு போகும்போது அந்த ஒவ்வொரு இடத்துடைய முக்கியத்துவம் என்ன,
உஹது கூட்டு போவாங்க, மஸ்ஜித் குபா, மஸ்ஜித் ஜும்மா, முதல்ல ஜும்மா நடந்த பள்ளிவாசல் இருக்கு, மஸ்ஜித் கிபிலத்தைன் இருக்கு, 2 கிபிலா உள்ள பள்ளிவாசல். அதெல்லாம் ஏன் 2 கிபிலா உள்ள பள்ளியின் பேர் வந்துச்சு எல்லாமே இன்ஷால்லா உங்களுக்கு அங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இப்போ மஸ்ஜித் மதீனா பொறுத்த வரைக்கும் ஜியாரத் செய்யணும், அந்த ரவுதத்துல் ஜன்னாக்குள்ள போகணும். இன்ஷால்லா நமக்கு என்ன டைமிங் சொல்லுவாங்க அதுல. அதுக்கடுத்து எல்லா தொழுகையும் இமாம் ஜமாத்தோட தொழுகணும். ஜன்னத்துல் பக்கீல ஜியாரத் செய்யணும். அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துல கூட கபிரிஸ்தான், அதுக்கு பேர் என்னது? ஜன்னத்துல் பக்கி. சுமார் ஒரு 10,000 சஹாபாக்கள் அடங்கியிருக்காங்க உள்ள. எத்தனை சஹாபாக்கள்? 10,000 சஹாபாக்கள். அங்க போயிட்டு குறிப்பா ஏதாவது கபர் பெருசா தெரிஞ்சுன்னா அங்க மட்டும் இருந்து கல் எடுக்கிறது, மண் எடுக்கிறது, அதெல்லாம் சில பேர் செய்வாங்க. நம்ம செய்ய மாட்டோம், அதெல்லாம் செய்யக்கூடாது. அங்கங்க இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, செய்யக்கூடாது. எல்லாருக்கும் சவா, எல்லாரும் அல்லாஹ்க்கு முன்னாடி சமம் தான். அல்லாஹ் அவங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி சவாபு கொடுப்பான், அது வேற விஷயம். நம்ம எல்லாத்துக்கும் துவா தான் செய்யணும். அங்க போயிட்டு எல்லா மௌத்தாக்களுக்கும் அந்த மருகங்களுக்கும் என்ன செய்யணும்? நமக்கு தெரிஞ்ச குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அந்த நன்மை அவங்களுக்கு நம்ம எடுத்து வைக்கிறது, துவா செய்யறது. இதுதான் ஜன்னத்துல் பக்கீல். சலாம் சொல்லி உள்ள போனோம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், மன்னரை வாசிகளே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேட்கிறோம். நீங்க முன்னாடி போயிட்டீங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்களும் பின்னாடி உங்களை வந்து சந்திப்போம். இதை சொல்றதுக்கே பயப்படுறாங்க. நாங்களும் வந்து சந்திப்போம்னு சொல்றதுக்கே ஒரு பயம். மவுத்துனாலே ஒரு பயம், மவுத்துனாலே ஒரு பயம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அதிகமா மவுத்தை நினைங்கன்றாங்க. அதிகமா மவுத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க, அப்பதான் வாழ்க்கை சரியாகும். மவுத்தை மறந்துட்டாலும் மனுஷன் எல்லாமே தவறுகள் துணிஞ்சு செய்யறான். மவுத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. மவுத்தை நினைக்கிறனால மவுத்து வராது, மவுத்தை நினைக்கிறனால வாழ்ற வரைக்கும் நிம்மதியா ராகத்தை வாழலாம். அல்லாஹ் வந்து நீண்ட ஆயுள கேளுங்க. ஆனா மவுத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மோமின் மவுத்தை கண்டு பயந்தா மவுத்து விட்டுருமா? அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க விரண்டு ஓடினாலும், எவ்வளவு பெரிய பாதுகாப்பான கோட்டைக்குள்ள இருந்தாலும், வர வேண்டிய அந்த செகண்ட்ல ஒரு நொடி முந்தாது பிந்தாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வந்து கூட்டு போயிடுவாங்க. போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் நீண்ட ஆயுள கொடுக்கட்டும், உடல் ஆரோக்கியத்தோட நல்ல அமல்களோட இன்ஷா அல்லாஹ். இப்போ இது மதீனால நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். உங்களுக்கு ஜியாரத்துல மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. டவுட்ஸ் ஏதாருன்னா கேளுங்க. இது இந்த எஹ்ரா மட்டும் கட்டி காட்டுறேன் ஜி. எங்க மதீனால அப்படி எதுவும் குறிப்பாலாம் அது சுஃபா. ஆமாம். இப்போ இது வந்து நம்ம கீழே கட்டுறோம் இல்லையா, மேலே போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே போடுறது இப்படி போட்டுருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே கட்டுறது வந்து நீங்கள் இப்படி இப்படி டைட்டாக இப்படி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு காலை எடுக்க கஷ்டமாக இருக்கும், தடுக்கும். அப்போ இதை என்ன செய்யணும்னா, இந்த லெஃப்ட் கார்னர் இருக்குல்ல, இதை இப்படி கீழே வச்சுக்கங்க. கீழே வச்சு இப்படி பிடிச்சிட்டு பேக்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்க. பேக் சைட்லேருந்து கைலி மாதிரி இப்படி ஃப்ரீ பண்ணிட்டு அப்போ கைலி மாதிரி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ இப்படி கட்டிட்டிங்கன்னா அவரவே செய்யாது, இப்படி இப்படி ஆனாலும் உங்களுக்கு கால் தெரியாது, கால் எதுவுமே தெரியாது. எவ்வளோ தூரம் நீங்கள் வேணாலும் கால் பாருங்கள், இவ்வளோ தூரம் வரைக்கும் செய்யும். இது வந்து கீழே கட்டுறது மட்டும் இப்படி ஃபாலோ பண்ணிங்க இன்ஷா அல்லாஹ். இதுக்கு மேலே பெல்ட்டும் இருக்குது. பெல்ட் கட்டிட்டா நம்ம கொஞ்சம் தைரியமாக போகலாம், சேஃப்டியாக. வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க, சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லபைக் அல்லாஹும்ம லபைக் லபைக் லா ஷரீக லக் லபைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்ஹம்துலில்லாஹ். உம்ராவோட பயன் ஹஜ்ரத் கரீமுல்லா காஷிஃபி சிறப்பான முறையில் செஞ்சுருக்காங்க. அவர்கிட்ட கேட்க மறந்த டவுட்ஸு, உம்ரா சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் மட்டும் இப்போ எங்கிட்ட கேளுங்க. சப்போஸ் இன்கேஸ் அவர்கிட்ட கேட்க முடியாது, அவங்க தொழுகை டைம் ஆச்சு, அவங்க வந்து தேனம்பேட் பள்ளிவாசலோட இமாமு, சரிங்களா, நம்ம கம்பெனியோட இமாமு. அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 10 வருடங்களாக எல்லா பயனும் அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது இல்லாமல் எனக்கு மக்கால, அங்கே மக்கா மதீனா 2 இடத்துலையும் உருது ஸ்பீக்கிங் அண்ட் தமிழ் ஸ்பீக்கிங் 2 கைட்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து இங்கே மட்டும் ஆன்லைன் செய்யுங்க, ஹஜ்ஜில் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுவார். உம்ரால அங்கே தனியாக இமாமுங்க இருக்காங்க. அது இல்லாமல் எங்கள் குரூப் லீடர்ஸ் நாங்கள் யாராவது ஒருத்தர் வருவோம், இன்ஷா அல்லாஹ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீங்கள் உம்ரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கேட்கல, நான் பேசுறது கேட்குறதுல எல்லாரும் கிளியர் இருக்கு. தமிழ் ஸ்பீக்கிங் உருது ஸ்பீக்கிங் 2 பேருக்குமே தமிழ் புரியும்ல, யூனிவர்சலாக இருக்கும், அதான் தமிழில் பேசுகிறேன், சரிங்களா. இன்கேஸ் தமிழ் பேச தெரியாதவங்களுக்கு உருது பேசணும்னா என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி இல்லாட்டி ஃபோனில் பேசுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான பதில்களை சொல்கிறேன். இப்போ நம்ம தமிழ்லேயே பேசுவோம், தமிழ் எல்லாருக்கும் புரியணும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.
ஸோ ஹசரத் கிட்ட கேட்க மறந்த சில விஷயங்களை என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். என் பேர் முகமது சிராஜ், சிராத்துல் முஸ்தகிம் ஹஜ் உம்ராவோட நிறுவனர் நான் தான். ஸோ ரஹ்மான் சர்வீஸ், சிராத்துல் முஸ்தகிம் ரஹ்மான் சர்வீஸ் அத்தாவோட கம்பெனி, சிராத்துல் முஸ்தகிம் கம்பெனி. ஏன் 2 கம்பெனி இருக்குன்னு கேட்காதீங்க. ஹஜ்ஜுக்கு வந்து 2 கோட்டா தேவைப்படுது. குறைந்த சீட்ஸ் தான் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக 2 லைசன்ஸ்க்காக 2 கம்பெனி, ரெண்டுமே ஒரே கம்பெனி தான், ஒரே ஆப்ரேஷன்ஸ் தான் அங்கே மக்கள். ரஹ்மான் சர்வீஸில் புக் பண்ணாலும் சரி, இல்லை சிராத்துல் முஸ்தகிமில் புக் பண்ணாலும் ஆப்ரேஷன்ஸ் அங்கே ஒரே ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்கும். இல்லை, பாஸ்போர்ட்ஸ்லாம் வாங்க மாட்டோம். யாரோட பாஸ்போர்ட்ஸ்லாம் வாங்க மாட்டோம். உங்கள் பாஸ்போர்ட் உங்ககிட்ட தான் இருக்கும். மெட்ரோ இல்லை, புல்லட் ட்ரெயின். புல்லட் ட்ரெயினில் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் போகலாம். பட் ஆனால் நாங்கள் மக்காலேருந்து மதீனாக்கு வந்து பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போகலாம். பட் என்கிட்ட ப்ரியாராக இன்ஃபார்ம் பண்ணோம், குரூப் லீடர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இதில் வந்து 2 குரூப் கம்பைன் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்பில் 18th ஏப்ரல் குரூப் ஒன்று போகிறாங்க. அப்புறம் 1st மே ஒரு குரூப் கிளம்புறாங்க. 1st மே குரூப் வந்து டைரெக்டாக மதீனா போகிறாங்க. ஃபர்ஸ்ட் மதீனா போயிட்டு அதுலேருந்து மக்கா வராங்க. எதுக்காக அந்த மாதிரி ஏற்பாடுனா, மதீனாவில் வந்து 5ஆம் தேதி, அதாவது 5th of மேக்கு அப்புறம் ஹோட்டல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க ஃபார் கிளீனிங் பர்பஸ் ஃபார் ஹஜ். ஏன்னா ஹஜ் தில்ஹைதா மாதம் ஸ்டார்ட் ஆகணும், ஹஜ்ஜோட ஹஜ்ஜிங்க உள்ள வருவாங்க. அதனால 5th மேயோட உம்ராக்கள் ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்காக தான் 1st மே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் மதீனாக்கு கொண்டு போகிறோம். 18th குரூப் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜிதா தான் போவோம். ஸோ 2 குரூப்பும் கலந்து இருக்காங்க. நான் 2 குரூப்புக்கும் தனித்தனி ஷெடியூலாக சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிடாது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 18th குரூப்போட ஷெடியூல் சொல்லுவேன், அதுக்கப்புறம் 1st மே குரூப்போட ஷெடியூல் சொல்லுவேன். இன்ஷால்லா இது எல்லாமே ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வர முடியாதவங்க சில பேர் வந்து அப்ராட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்காக ப்ரீ ரெக்கார்டரும் இருக்கு. இந்த ஃபுல் ப்ரோக்ராம் வந்து ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி இன்ஷால்லா ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கும் இருக்கும். நீங்கள் மறுபடியும் யூடியூப்ல பார்க்கலாம். எங்கள் சேனலில் நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். உம்ரா சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் கேளுங்க. நான் லிங்க் அனுப்புறேன். சிராத்துல் முஸ்தகிம் சேனல் இருக்கு, லிங்க் அனுப்புறேன் இன்ஷால்லா. உம்ரா சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் கேளுங்க. தவாஃப்ல ஏதாவது கேட்க மறந்துட்டீங்களா ஹசரத்துக்கு? என்னங்கம்மா, தைஃப் ப்ரோக்ராம் இருக்கும். தைஃப் போகும்போது மட்டும் தைஃப் வந்து இந்த குரூப்போட இதில் சேராது. அது தனியாக நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் அங்கே வந்து மஷூரா சொல்லுவோம், மஷூரா பண்ணுவாங்க இமாம எந்த தேதி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து 100 ரியால்ஸ் பெர் ஹெட் கொடுத்துட்டு தைஃப் போயிடலாம். தைஃப் ஏன் நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறது இல்லைன்னா, எல்லாருமே தைஃப் போக மாட்டாங்க. ஸோ காலையில் கிளம்பி ஈவினிங் தான் ரிட்டர்ன் வருவீங்க. அது ஒரு ஃபுல் டே ப்ரோக்ராமு. இங்கேருந்து போகிறவங்க அத்தனை பேருக்கும் அது சூட்டபுளாக இருக்காது. பெரியவங்க, வயசானவங்க இருப்பாங்க, குழந்தைகள் இருக்கும். ஸோ அவங்களோட சவுலத்தை அவங்களுடைய சொல்லுங்க. முதல் இங்கிருந்து போறோம்னு டேரக்டா ஃபர்ஸ்ட் உம்ரா போங்க. அதான் ஷெட்யூல் சொல்றேன். முதல்ல நீங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்டுருங்க. உம்ரா சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் கேளுங்க. டிராவல் ஷெட்யூல் ஃபுல்லா நான் சொல்றேன். அந்தந்த குரூப்க்கான ஷெட்யூல் நான் சொல்றேன். எல்லாமே சொல்றேன். அது உம்ரா சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் மட்டும் கேளுங்க. உம்ரா இப்ப ஹஜரத் பயான் செஞ்சாங்கல்ல, அந்த பயான்ல நீங்க சில டவுட்ஸை கேட்க மறந்துருப்பீங்க, உம்ரா சம்பந்தப்பட்டது. அந்த டவுட்ஸை மட்டும் கேளுங்க. அது யாரும் இல்லைன்னா நம்ம டேரக்டா ஷெட்யூல் போயிடலாம். இல்லையா? எல்லாம் கிளியரா இருக்கா? சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. நீங்க தனியா பண்ணலாம். எனி நம்பர் ஆஃப் உம்ரா யூ கேன் பெர்ஃபார்ம். அதுல எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. எஸ்மா, மௌத்தானவங்களுக்காக உம்ரா செய்யலாம். மௌத்தானவங்களுக்காக உம்ரா செய்யலாம் கண்டிப்பா. இறந்தவங்களுக்காக செய்யலாம். ஃபர்ஸ்ட் உம்ரா உங்களுக்கு தான் செய்யலாம். நீங்க போய் இங்க இருந்து நியத் பண்ணி போறவங்கன்னா உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் நீங்க அங்க ஐஷா பள்ளி இருக்கு, ஐஷா லேடிஸ் ஐஷா பள்ளிக்கு போகலாம். ஜென்ஸ் போகணும்னு நினைக்கிறவங்களும் போகலாம். அது இல்லாம நம்ம குரூப்ல போகும்போது இந்த ஓரியன்டேஷன் இதுல வந்து ஜியாரத் ப்ரோக்ராம்ல வந்து டைம் கரெக்டா சூட்டபிளா இருந்துச்சுன்னா ஜோரானா அப்படின்ற ஒரு மீகாத் பாயிண்ட் இருக்கு, அங்க நிப்பாட்டுவாங்க பஸ். அன்னைக்கு உம்ரா செய்யறவங்க அங்க போய் செய்யலாம். அங்க இருந்து இருக்கும். கம்பெனி மூலியமா ஃபர்ஸ்ட் உம்ரா கைடோட சேர்ந்து செய்வாங்க. எல்லாத்தையும் கத்து கொடுத்துருவாரு கைடு, எப்படி உம்ரா செய்யணும். இப்ப இங்க என்னென்ன பயன் செஞ்சாங்களோ இதெல்லாம் அங்க ஒரு சின்ன பிரீஃபிங் இருக்கும். உள்ள நீங்க ஹரமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹரமோட என்ட்ரன்ஸ்லயே ஒரு சின்ன பிரீஃபிங் இருக்கும். அந்த பிரீஃபிங்ல அங்க இருக்க இமாம் வந்து உங்களுக்கு எல்லாமே பிரீஃப் பண்ணிட்டு தான் கூப்பிட்டு போவாரு. அங்க ஒவ்வொரு இடமும் நீங்க எதையுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை. அவங்களே சத்தமா உறக்க சொல்லிட்டு தான் போவாங்க துவாலாம். நீங்க ஜஸ்ட் அவங்களை ஃபாலோ பண்ணலாம். அது இல்லாம எங்களோட உம்ரா கைட் புக் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயும் இருக்கு பிரிண்ட் உம்ரா கைட் புக். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். நிறைய மார்க்கெட்ஸ்ல நீங்க உம்ரா சம்பந்தப்பட்ட புக்ஸ் கைட்ஸ் எல்லாம் வாங்கிப்பீங்க. பெரிய புக்லெட்லாம் இருக்கும். அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை, ரொம்ப சிம்பிளிஃபைடா. சவுதி அரசாங்கமும் இந்தியா சீஃப் காசி, தமிழ்நாடு சீஃப் காசி 2 பேரும் சேர்ந்து கம்பைல் பண்ண ஒரு கைட் நாங்களே ரெடி பண்ணியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணல ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். தினசரி மீகாத் போக முடியாது. மீகாத் வந்து ஒரு மீகாத் வந்து 35 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஜோரானா அப்படின்ற மீகாத்
நீங்கள் மீகாத் போனோம்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் டாக்ஸி பிடிச்சிட்டு போகலாம். டாக்ஸி ஒரு 35 ரியால்ஸ் 40 ரியால்ஸ் செலவாகும். ஃபர்ஸ்ட் உம்ரா நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் தைஃப் போயிட்டு வரீங்கன்னா தைஃப்லேருந்து வரும்போது இமாம் வந்து உம்ரா செய்யும். ஏன்னா இங்கே பே பண்ணுறீங்களா, அதனால அவங்க கூப்பிட்டு போவாங்க. அப்போ கைடு இருப்பார் அந்த உம்ரா. மீகாத்தில் ஏஹ்ராம் மீகாத்லேயே கட்டணும். நீங்கள் கொண்டு போயிடலாம் ஏஹ்ராம. அங்கே வந்து ஜுலு லஃபியா இருக்கு, படே உம்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீகாத் பாயிண்ட்ல கட்டணும். இப்போ வந்து நீங்க போறது வந்து ஷெட்யூல் படி வந்து இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓகே நம்ம டேரக்டா ஷெட்யூல்ல போயிடலாம். வேற எதாவது டவுட்ஸ் இல்ல? உங்களால எதாவது டவுட்ஸ் இருக்கா? எதாவது டவுட்ஸ் இருக்குங்களா லேடிஸ்க்கு? இன்ஷால்லா லேடிஸ்க்கு வேற எதாவது டவுட்ஸ் இருந்தா என்னோட சிஸ்டர் இருக்காங்க சுரையா பேகம், ஸோ அவங்களோட நம்பரை ஷேர் பண்றேன், அவங்ககிட்ட நீங்க கேட்டுக்கலாம். 18th டிபார்ச்சர் ஷவால் மாதம் 18th டிபார்ச்சர் குரூப்போட ஷெட்யூல்ஸ் ஓகேங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்புறது வந்து எத்திஹாத் ஃப்ளைட், எத்திஹாத் ஏர்வேஸ்ல கிளம்புறோம். ஸோ ஃப்ளைட் நம்பர் E269 18th ஏப்ரல் காலையில் 4:10 4:10. ஸோ நம்ம ஏர்போர்ட்ல வந்து 3 hours பிஃபோர் ரிப்போர்ட் பண்ணணும் சரிங்களா. 4:10 ஃப்ளைட்டு. ஸோ 1 o'clock எல்லாருமே ஏர்போர்ட்ல ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 4:10 ஃப்ளைட்டு 1:30 எல்லாருமே ஒரே பாயிண்ட்ல. இப்போ D6 அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இப்போ எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் குரூப் ஒன்று லிஸ்ட் இருக்கு. அந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல நாங்கள் எல்லாரையும் ஆட் பண்ணிருக்கோம் 18th குரூப்ல. இன்ஷால்லா இனில இருந்து பீரியடிக்கலாக உங்களுக்கு மெசேஜஸ் வரும். ஒவ்வொரு ஷெட்யூல்ஸும் உங்களுக்கு அந்த மெசேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போகலாம். யார் நம்பர்னாவது வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணணும்னா எனக்கு அவங்க நம்பரை சேவ் பண்ணி எனக்கு கான்டாக்டை ஷேர் பண்ணிடுங்க. இன்ஷால்லா நான் ஆட் பண்ணிடுறேன். 2 குரூப்பும் ஃபர்ஸ்ட் மேக்கும் ஒரு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் இருக்கு, 18th குரூப்பும் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் இருக்கு. 2 பேரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஷெட்யூல் அவங்களுக்கு வரும் வாட்ஸ்அப்ல ஃப்ரம் டுடே இன்ஷால்லா. ஸோ 4:10 நம்ம இங்கிருந்து ஃப்ளைட் ஏறுறோம். 6:55 எத்திஹாத் அபுதாபி போய் சேர்றோம். 6:55 9:15 வித்தின் 2 hours 1 hour கனெக்டிங், ஐ மீன் 2 hours கனெக்டிங். 6:55 லேண்ட் ஆகிறோம். 9:15 அடுத்த ஃப்ளைட் உங்களுக்கு எத்திஹாத் ஏர்வேஸ். ஸோ நம்ம மக்காக்கு வந்து ஜிதாக்கு வந்து 11:10 போய் சேர்றோம். காலையில் 11:10 ஜிதால போய் சேர்றோம். அங்கிருந்து வெளியில வரும்போது எல்லாம் ஒன்னா தான் வெளியில வரும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் லக்கேஜ் எடுக்கு, ஏன்னா பெரியவங்க இருக்காங்க, சில பேர் ஸ்லோவா வருவாங்க அண்ட் குழந்தைங்க வச்சிருக்கும் கொஞ்சம் லேட்டா வருவாங்க. அதனால எல்லாம் நான் முன்னாடி வந்துட்டு நான் முதல்ல வெளில போவேன் அப்படின்னு போகக்கூடாது. எல்லாருமே ஒன்னா தான் லக்கேஜ் எடுத்துட்டீங்கன்னா உங்க பெல்ட்ல இருந்து வெயிட் பண்ணணும். அதே இடத்துல வெயிட் பண்ணீங்கன்னா குரூப் எல்லாருமே ஒன்னா வரும்போது குரூப் லீடர் வந்து உஸ்மான் ரோஸ்ல இருக்காரு, அவர் ட்ரெஸ் போட்டுக்காரு, என் தம்பி அவரு. ஸோ அவர் தான் இந்த 18th குரூப்போட குரூப் லீடரா வராரு. இன்ஷால்லா அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, அவரை ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்னா தான் வெளியில வரணும், தனியாக வெளியில வரக்கூடாது. அண்ட் பஸ் அங்கிருந்து ஜிதால இருந்து மக்காக்கு போறதுக்கு பஸ் வசதி இருக்கு, கம்பெனி ஸ்பான்சர்ட் பஸ். ஸோ நம்ம பஸ்ல தான் போவோம். அங்கிருந்து வந்து 90 minutes to 1.5 hour டைம் மேக்ஸிமம் மக்கா டு ஜிதா டு மக்கா போய் சேர்றதுக்கு. இன்ஷால்லா நம்ம 2 o'clock பிஃபோர் 2:30 நம்ம மக்கா போய் சேருவோம். சேர்ந்து உடனே ரூம் செக்இன் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த கிளாக் டவர்லயும் ஹில்டன்ல நம்ம போய் தங்க போற ஹோட்டல் வந்து நவரஷ் ஷம்ஸ் 3 புக்கிங் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க. நவரஷ் ஷம்ஸ் 3 2:30 லோக்கல் டைம், அங்கே லோக்கல் டைம், இங்கே டைம்ல இங்கேயும் அங்கேயும் 2.5 hours டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுதுங்க. நான் இப்போ சொல்றது எல்லாமே வந்து ஒன்ஸ் யூ லேண்ட் இன் சவுதி வில் பி கிவிங் யூ ஆல் இன்ஃபர்மேஷன் சவுதி பேஸ்ட் டைம், நாட் இந்தியன் ஷெட்யூல் டைம் சரிங்களா. இந்த டைம் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. எல்லாமே கிளாக் செட் பண்ணிக்கோங்க. ஸோ 2:30 அங்கே ரீச் ஆகும். நம்ம போய் இறங்குற பஸ் பாயிண்ட் வந்து நீங்க 5-star ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தாலும் சரி, நார்மல் டீலக்ஸ் ஹோட்டலில் புக் பண்ணாலும் சரி, இறங்க போகிற பாயிண்ட் வந்து நவரஷ் ஷம்ஸ் 3. பஸ் வந்து 5-star ஹோட்டலுக்குள்ள போகாது சரிங்களா. அது வந்து டனல் வழியாக தான் போகும். ஸோ இறங்க போகிற பாயிண்ட் வந்து நவரஷ் ஷம்ஸ் 3. டீலக்ஸ் பேக்கேஜில் எல்லாருமே எங்கே தங்கினாங்களோ அங்கே தான் ஹோட்டலில் தான் பஸ் இறங்கும். எல்லா லக்கேஜும் நம்ம வந்து அங்கே இறக்கிட்டு அங்கே லஞ்ச் முடிச்சிருவோம். நவரஷ் ஷம்ஸ் 3ல தான் நம்மளோட பஃபே இருக்கு. அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5-star ஹோட்டலில் குரூப் லீடர் ஒவ்வொரு ஃபேமிலியை செக்இன் பண்ணுவார். எல்லாமே ஒரே டைம்ல செக்இன் பண்ண மாட்டாங்க. இந்த உம்ரால் பயணத்திலேயே மிக முக்கியமான விஷயம் செக்இன் செக் அவுட் சரிங்களா. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பொறுமையை கையாளுறீங்களோ அவ்வளோ நான் வந்து ஸ்மூத்தா என்னோட ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் சரிங்களா. மெயின் இதுதான், எல்லாமே கோஆபரேட் பண்ணணும். ஏன்னா இங்க இருந்து பாருங்க, நம்ம சென்னையை விட்டு கேரளாவுக்கு போனீங்கனாலே எல்லா விஷயமே மாறுபடும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி இருக்காது. சாப்பாடு மாறுபடும், மொழி மாறுபடும், தண்ணி குடிக்கிற தண்ணி கூட கலராக தான் கொடுப்பாங்க கேரளாவில் சரிங்களா. சுடு தண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இங்கே ஸ்டேட் டு ஸ்டேட் மாறும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி போறீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் டிராவல் பண்ணியிருப்பீங்க ரோட் கண்ட்ரிஸ்லாம். பட் சவுதி அரேபியா இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். சவுதி அரேபியாவை பொறுத்த வரையும் நம்ம போயிட்டு நான் இதை சொல்றதை செய் அப்படின்லாம் செய்ய முடியாது. அங்கே அரப்ஸ் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செஞ்சாலும்
எனக்கே வந்து நான் இதுவரையும் அல்ஹம்துலில்லாஹ் 50 தடவை உம்ரா செஞ்சிருக்கேன். எனக்கே வந்து நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாதாங்க. நானும் வந்து அரப்ஸ் என்ன சொல்றேனோ அதை கேட்டுதான் ஆகணும். அதனால அங்க வந்துட்டு நான் இந்த மாதிரி வாழ்ந்திருக்கேன், நான் என்னோட லைஃப் ஸ்டைல் இது, எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க. ஏதாவது கேட்கணும்னா இங்கேயே கேட்டுருங்க. அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல் விஷயத்த நான் பேச மாட்டேன். எங்க குரூப் லீடர்ஸ் யாரும் ஃபினான்ஷியல் விஷயங்களை பேச மாட்டோம். தென் தேவையில்லாத வாக்குவாதங்களை இறங்க மாட்டோம். மக்களை கால் வச்சுட்டா அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ்ல போக மாட்டோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் இங்கேயே கிளியர் பண்ணிக்கோங்க. இங்கே கிளியர் பண்ணிக்கங்க. இன்ஷால்லா உங்க டவுட் மேக்ஸிமம் 100% நான் வந்து என்னோட சர்வீசஸ், கமிட்டட் சர்வீசஸ் ஐ ட்ரை டு ஃபுல்ஃபில் இட். பட் 1% there is a chances hiccups இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் வேற ஒரு கண்ட்ரி நான் அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால பஸ் இங்கிருந்து நான் பிளான் பண்ணி இந்த டைம் சொல்லியிருப்பேன், அந்த டைமுக்கு பஸ் வராது. ஏன்னா அங்கே மக்களோட க்ரௌட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். என்ட்ரன்ஸ்ல இப்ராஹிம் கல் ரோட்ல என்ட்ரன்ஸ்ல வந்து பேரிகேட் போட்டிருப்பாங்க, அப்போ பஸ் உள்ள வராது. நீங்க எல்லாம் கீழே இறங்கியிருப்பீங்க, வெயில் இருக்கும், அந்த நேரத்தில் எமோஷன் ஆகிடக்கூடாது. ஸோ மேக்சிமம் பொறுமையை கையாளுங்க. நம்ம இங்கிருந்து இபாதத் செய்ய போயிருக்கோம். இது எப்படின்னா உம்ரா வந்து நீங்க நன்மையை சம்பாதிக்க போயிருக்கீங்களா, அங்க போயிட்டு கோவப்பட்டீங்கன்னா அப்படியே நெகட்டிவ் பெனால்டி பாயிண்ட்ஸ் சம்பாதிச்சுக்கோங்க. சரிங்களா, அங்க நன்மைகளை வந்து நம்ம சம்பாதிக்க போறோம். இபாதத் நிறைய செய்யணும். தேவையில்லாத கோவங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரே குரூப்பா போவோம், ஒரே குரூப்பா சந்தோஷமா அதே மாதிரி திரும்பி வருவோம். இந்த ஜமாத் எப்படி செஞ்சிருக்கோமோ இன்ஷால்லா அல்லா தஆலா நம்ம எல்லாரையும் வந்து ஹஜ்ஜுக்கும் இதே மாதிரி சேஃபா நாங்கள் துவா செய்வோம். ஸோ அதுதான் நம்ம நியத்தா இருக்கணும், தவிர அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ்ல போவாதீங்க. அங்க ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சூட்டபிளா இல்லைன்னா குரூப் லீடர் தனியா பார்த்து இன்ஷால்லா அவங்க கிட்ட சொல்லுங்க. குரூப் லீடர் கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணுங்க. குரூப் லீடர் வரதே காரணம் உங்களை வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்கும் உங்களோட விஷயங்கள் எல்லாம் சரி செஞ்சு கொடுக்கறதுக்காக. ஸோ அவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேசினா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இன்ஷால்லா உடனே சால்வ் பண்ணுவாங்க குரூப் லீடர்ஸ். ஸோ அதை விட்டுட்டு தேவையில்லாம ஆர்குமெண்ட்ஸ்ல போக வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட சர்வீஸ் வந்து நாங்கள் கொடுக்குற ஹோட்டல்ஸும் ஃபுட்டும் வந்து சென்னையில் மற்ற சர்வீஸ் கம்பேர் பண்ணுவோம் தி பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இதில் ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எங்களோட சர்வீசஸ். அண்ட் இன்ஷால்லா புதுசாக வரவங்களுக்கும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். ஸோ நம்ம போய் அங்கே இறங்கணும்னா நவரஷம் ஸ்ட்ரீல இருக்கும். அண்ட் இன்ஷால்லா அங்கே வந்து ஃபுட் சாப்பிட்டு குரூப் லீடர் ஒருத்தர் தான் செக்இன் பண்ணுவார். ஸோ அது வரையும் நீங்கள் ஃப்ரீயாக பேஷன்ஸாக இருக்கணும். அண்ட் அங்கே போய் செக்இன் ஆனோம் அப்படின்னா எல்லா ஹோட்டல்லையும் we will give you some time for refreshment. இமீடியட்டாக உம்ரா போகலாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் இறங்குற நேரம் ரொம்ப வெயிலாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த டைம் ஃபுல்லாக ஈவினிங் டில் த சன்செட் உங்களுக்கு வந்து will give you time for ரிலாக்ஸேஷன். நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்ஷால்லா மக்ரிப்க்கு அப்புறம் பிளான் பண்ணோம் உம்ரா செய்யறதுக்கு. வெயில் சாஞ்சோம்னா மக்ரிப்க்கு அப்புறம் அது ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடுங்க எல்லாருமே. மக்ரிப்க்கு அப்புறம் பிளான் பண்ணுவோம். அப்படி மக்ரிப் எங்களுக்கு வந்து முன்னாடி இன்ஃபர்மேஷன் வரும் அங்கே க்ரௌட் எப்படி இருக்கு உள்ள ஹரம்குள்ள. மக்ரிப்ல க்ரௌட் இருக்குன்னா இஷாக்கு அப்புறம் பிளான் பண்ணுவோம். ஏன்னா மறுபடியும் மக்ரிப் போனீங்கன்னா மறுபடியும் டின்னருக்காக வந்தாகணும் வெளியில. ஸோ ஒரேடியா வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு 7-7:30 இஷாக்கு அப்புறம் உள்ள போகலாம். இல்ல இஷா தொழுதுட்டு உள்ள போற மாதிரி. அது அங்க போகணும்னா மஷூர்பாங்க எல்லாமே வந்து வெல் பிளான்டா இங்கிருந்து செய்ய முடியாது. அங்க போய் இறங்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும் அங்க கிரௌட் எப்படி இருக்கு. அதை பேஸ் பண்ணி உங்களோட எல்லாரோட நலம் தெரியுதுன்னு நாங்க கன்சிடர் பண்ண தவிர என்னோட கம்ஃபர்ட்டுக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டேன். குரூப்ல வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப யங்ஸ்டரா இருப்பாரு, ரொம்ப எந்தியூசியாஸா இருப்பாரு, நான் தனியா போய் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. பட் ஐ ஹேட் டு கன்சிடர் த அதர் ஓல்ட் பேசஞ்சர்ஸ். குழந்தை வச்சிருக்கவங்களே நான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதை மட்டும் அந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. ஸோ நான் ஆர்கனைஸ் பண்ண அந்த குரூப்ல இருக்க 30 பேரோட நலனை பார்த்து தான் நான் யோசிச்சு தான் அதை செய்ய முடியும் நான் எந்த விஷயத்தையும். ஓகேங்களா, அது இல்லாம உங்களுக்கு தனிப்பட்ட முறையாக வேணா இன்ஷால்லா குரூப் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 or 2 days வந்து ஒரு ஹிக்கப்ஸ் இருக்கும். புது இடம் புது நாடு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஷால்லா எல்லாமே செட் ஆகிடும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ உம்ரா செய்யும் போது எல்லாமே இன்ஷால்லா அங்கேயே ஒரு ப்ரீஃப் பண்ணி உம்ரா செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க, மீன் ரிலாக்ஸேஷன். தென் இபாதத் ஆன் யுவர் ஓன். நீங்கள் எப்போ வேணாலும் ஹரம் போகலாம், எப்போ வேணாலும் ஹரம்க்கு வரலாம். யாரையும் எதிர்பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு மக்கா ஜியாரத் இருக்கு, இன்னைக்கு தாய்ஃப் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது இல்லாமல் குரூப் லீடர் எல்லா டைம்லையும் டைனிங்ல பார்க்கலாம். டைனிங் ஹாலில் குரூப் லீடர் எல்லா இடத்துலையும் இருப்பாரு. நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அந்த ஹோட்டல் தான், டீலக்ஸ் கிடைக்கிற ஹோட்டல் இருக்கு, நவரிஷம் ஸ்ரீல தான் குரூப் லீடரும் தங்குவாரு. ஸோ குரூப்போட ரூம் நம்பர் தான், அவர் அங்கே மீட் பண்ணலாம், அங்கே பேசிக்கலாம். அண்ட் அங்கே சவுதி நம்பர் வந்து போய் இறங்கின உடனே சவுதி நம்பர் வாங்காதீங்க, உம்ரா செஞ்சு முடிச்சிருங்க. இங்கிருந்து இன்டர்நேஷனல் ரோமிங் கொண்டு போங்க, இன்டர்நேஷனல் ரோமிங் கொண்டு போங்க. அங்கே போயிட்டு உம்ரா செஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து பயோமெட்ரிக் இருந்தால் தான் வாங்க முடியும் சிம் கார்டு. சரிங்களா, ஸோ பயோமெட்ரிக்கை கொடுத்து அங்கேயே கூப்பிடுவாங்க. முடிஞ்சா நாங்கள் எல்லாரும் மொத்தமாக வாங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணோம். அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஹரியில் இருக்கீங்க, இண்டிவிஜுவலாக போயிட்டு நீங்கள் சிம் கார்டு வாங்கிக்கலாம். வெளியிலேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஜஸ்ட் உங்கள் பாஸ்போர்ட்டும் பயோமெட்ரிக் விசா காமிச்சிட்டு பயோமெட்ரிக் கொடுத்தீங்கன்னா சிம் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இன்ஷால்லா மதீனாக்கு வந்து நம்ம 18th குரூப் போறவங்க வந்து 25th மதீனாக்கு டிபார்ட் ஆகிறாங்க. 18th போறவங்க. சரிங்களா,
ஸோ 25th மதினா செக்இன் பண்ணுறீங்க. மதினால ஹோட்டல் வந்து தியார் தாய்வா, தியார் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ். தியார் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸில் தியார் தாய்வா, தியார் ஹபீப் அண்ட் பைத்தி மதினா அப்படி 3 ஹோட்டலும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. இது 3மே எங்களோட ரெகுலர் ஹோட்டல்ஸ். இந்த ஹோட்டல் தவிர வேறு எங்கேயும் போட மாட்டோம். சரிங்களா? 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறவங்க வந்து தயவு செய்து அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. அதுதான் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா மக்காலையும் மதினாலையும் 5 ஸ்டார் கொடுத்தாக்கா அந்த பேக்கேஜ் ரேட் வேற மாதிரி ஆகிடும். மதினால ரொம்ப எக்ஸ்பென்சிவ் 5 ஸ்டார். ஸோ நீங்கள் அங்கே கிளாக் டவரில் தங்கிட்டு அந்த கம்ஃபர்ட் வந்து இங்கே எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது டீலக்ஸ் கேட்டகரி ஹோட்டல். இங்கே நீங்கள் மக்கால எப்படி தங்குறீங்களோ அதே ஸ்டைலில் இருக்கும். மக்காவோட என்ன ஹோட்டல் தங்குறீங்க நவரேஷன் 3 அதே கேட்டகரி ஸ்டைலில் இருக்கும். டீலக்ஸ் கேட்டகரி ஏன் நாங்கள் மதினால டீலக்ஸ் கொடுக்குறது இல்லை, ஐ மீன் 5 ஸ்டார் கொடுக்குறது இல்லை, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது, மர்கசியான்ற சைடில் இருக்குது. ஸோ அங்கே போய் அங்கே ரூம் போட்டால் எனக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுறது சேலஞ்சிங்காக இருக்கும். அப்படி யாராவது மேற்கொண்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்காக அது அடிஷ்னல் காஸ்ட்டில் அவங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துருவோம். அண்ட் நாங்கள் வந்து ஃபுட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டோம். ஏன்னா டோட்டலாக வந்து இப்போ இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியாது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் மதினா மக்கள்லாம் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து கேட்ஸ்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஹரம்குள்ளே சாப்பாடு கொண்டு போக முடியாது. முதல்ல மதினா முன்னோட உள்ளவே சாப்பாடு கொண்டு போயிட்டு அந்த பக்கம் இன்ட்ரெஸ்ட்டில் போகலாம். இப்போ அந்த மாதிரிலாம் போக முடியாது. அண்ட் பாகிஸ்தானிஸ் யாரும் சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஏன்னா எல்லாமே இல்லீகல் விசாஸில் அவங்க தங்கியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள பிடிச்சாங்கன்னா டிபோர்ட் பண்ணிடுவாங்க. அதனால எனக்கு மதினாவில் ஃபுட் டெலிவரி பண்ணுங்க. அதுக்காக எல்லாருக்கும் எல்லாரோட நலன் கருதி ஒரே இடத்துல பஃபே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பஃபே அரேஞ்ச்மெண்ட்காக மெயின் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்காக தான் ஒரே ஹோட்டல் யூஸ் பண்ணுறோம் மதினால. இது நான் மட்டும் இல்லை, எல்லா டிராவல் ஏஜென்ஸும் இதுதான் செய்வாங்க. நிறைய உம்ரா பயணிகளுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். மக்களை லக்ஸரியாக இருந்துட்டு ஏன் மதினால இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபுட்டு தான். ஏன்னா சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கலன்னா கண்டிப்பாக இபாதத் செய்ய முடியாது. உங்களுக்கு இபாதத் செய்யறதுக்கு நிறைய சாப்பிடணும்னு இருக்காதுல்ல, அட்லீஸ்ட் ஹைஜீனிக் ஃபுட் இஸ் ரிக்வயர்ட். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியமாக இருந்து உங்களோட இபாதத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இன்ஷால்லா மதினால தியார் தாய்பால இருக்கும். ஃபுட்டோட டைமிங்ஸ்லாம் உங்கள் குரூப்பில் இறங்கினோன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், மார்னிங்கில் வந்து 8:30 டைனிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் மக்கா அண்ட் மதினால. இன்ஷால்லா அந்த டைம் கரெக்டாக போயிடுங்க. 2 ஹவர்ஸ்க்காக ஃபுட் பஃபே இருக்கும். மேக்ஸிமம் 9:30-10 o'clock முடிச்சிருவாங்க. அதுக்குள்ளே போய் சாப்பிடுவோம். நீங்கள் சப்போஸ் சாப்பிட வரலன்னா உங்கள் ரூமில் இருக்கவங்களோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார்ட்டுக்கும் சொல்லி வச்சிருங்க, எடுத்து வச்சிருக்க சொல்லி. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் இருக்காது. அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணி அவுட் பண்ணிடுவாங்க. தென் தெர் இஸ் அ டிஃபிகல்ட் ஆஃப் ஃபுட். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஷுட் நாட் பிளேம் த குரூப் லீடர்ஸ். அதேமாதிரி மதியம் லஞ்ச் வந்து ஜொஹர் முடிச்சுட்டு வந்தோம்னா லஞ்ச் பஃபே ரெடியாக இருக்கும், உள்ளே போகலாம். பஃபே வந்து யூஸ்வலாக வந்து எப்படி இருக்குன்னா, அது என்னோட பஃபேன்னா என்ன நான் மட்டும் இருக்க மாட்டேன், வேற ஒரு குரூப்ஸும் இருப்பாங்க அதே ஹோட்டலில். ஸோ அந்த நேரத்தில் லஞ்ச் டின்னர்லாம் வந்து கொஞ்சம் கிராம்பாக தான் இருக்கும். எல்லாருமே ஒரே நேரத்தில் தொழுகை முடிச்சுட்டு வருவாங்க, கொஞ்சம் கிராம்பாக தான் இருக்கும். எனக்கு சீட் கிடைக்கல அப்படின்லாம் அங்கே அந்த வாக்குவாதத்தில் இறங்காதீங்க. இன்ஷால்லா நம்ம நமக்கு எப்படி சுச்சுவேஷன் இருக்கோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பஃபே ஃபுட்டில் ரெடியாக இருக்கும். சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஒரே நேரத்தில் வரும்போது கொஞ்சம் சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி டின்னரும் இஷா தொழுதுட்டு வந்தோம்னா இன்ஷால்லா உங்களுக்கு டின்னர் அரேஞ்ச்மெண்ட் இமீடியாக இருக்கும். தென் 10 o'clock 9:30 to 10 o'clock வரையும் மேக்ஸிமம் இருக்கும். மதினால மட்டும் கொஞ்சம் டைமிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். மக்கள் கொஞ்சம் லீனியண்டாக இருப்பாங்க. மதினால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க டைமிங். ஏன்னா அங்கே வந்து பல்தியா கவர்மெண்ட்டோட செக்கிங் ரெகுலராக இருக்கும். ஸோ அதனால வந்து ஃபுட்டை வந்து கீழே விழ வைக்கக்கூடாது. அது ஐ மீன் ஃபுட்டை வந்து வார்மாக கொடுக்கலன்னா அவங்க மேலே ஃபைன்ஸ் இருக்கும். அதெல்லாம் டைமிங் செட் பண்ணி அந்த டைமிங்கில் முடிச்சிருவாங்க. யூஸ்வலாக மதினால கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் டைமிங் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அங்கே வந்து மக்கா மதினால பார்த்தீங்கன்னா பல விதமான கண்ட்ரிலேருந்து வராங்க மக்கள். ஒவ்வொருத்தரோட தொழுகை முறை எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ராக்டிசஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்இ இருப்பாங்க. அவங்க வந்து சிஸ்ஸாவே போக மாட்டாங்க, சிஸ்ஸாவே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் கிறிஸ்டியானிட்டியில் இருக்க மாதிரி ஒரு நீல் டவுன் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு நீ இப்படி தொழுகை கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. உங்களோட இபாதத் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு சார்ந்தது. இன்னொருத்தவங்களை நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. அவங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அங்கேயே உங்களோட தக்குவா உடைஞ்சிடும். அதனால யாரை பற்றியும் பொல்லாங்க பேசாதீங்க, தேவையில்லாத வாக்குவாதங்களை இறங்காதீங்க. ஆம்பளைங்க வந்து அங்கே போலீஸ்காரை வந்து தொடர்ந்து கைட் பண்ணிட்டே இருப்பான், தரிக்குன்னு சொல்லிட்டு. அவன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் பிஹேவ் பண்ணுவான். அவங்ககிட்ட இந்த வாக்குவாதத்துலேயும் போகாதீங்க. அவங்க கிட்ட வாக்குவாதத்தில் போகிறது மூலிமா நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம இன்னும் தூக்கி பின்னாடி போட்டுருவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளால உள்ளே போக முடியாது. ஒரு போலீஸ்காரனை முறைச்சிங்கன்னா அங்கே இருக்கவங்க மற்ற எல்லா போலீஸும் உங்கள் மேலே டார்கெட் பண்ணிடுவாங்க. அதனால தயவுசெய்து அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு பாருங்கள், அங்கே இருக்க ஒரு 20 lakhs பப்ளிக் இருப்பாங்க, ஒரு ஆர்ம்டு போலீஸ் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு பாருங்க எவ்வளோ ஒரு பியூட்டி பாருங்க. இங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாலே லத்தி வச்சு தான் போலீஸு அதெல்லாம் இங்கே இருக்கு. அங்கே வந்து அந்த எதுவுமே இல்லை. ஜஸ்ட் போலீஸ் பர்சனல் வந்து வெறும் அன்ஆர்ம்டாக தான் இருப்பாங்க. பட் ஆனால்
அவங்களோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால அவங்ககிட்ட இந்த வாக்குவாதத்துலையும் போகாதீங்க. ஆக்சுவலாக ஹஜ்ர் அஸ்வத் கல்லை தொடுறதுக்காக ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் ரொம்ப மெனக்கிடாதீங்க. சரிங்களா? அங்கே ரொம்ப ஹியூஜ் பயங்கரமான க்ரௌட் இருக்கும், பெண்களும் ஆண்களும் நசுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நம்ம வந்து அதை தொட்டாதான் சுண்ணத்துலாம் இல்லை. தொட முடியுங்க தொடுங்க, தொட முடியாதுங்க தூரத்தில் இருந்து கையை உயர்த்தி சலாம் சொல்லலாம். ஸோ அது நமக்கு அல்லாஹ் அதை ஏற்றுக்கிறான். அதனால அதை தொட்டாதான் நம்ம வந்து உம்ரா கபூல் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஏற்கனவே பயான் சொன்ன மாதிரி எஹ்ராம் துணையில் இருக்கும்போது காபாவையும் டச் பண்ணாதீங்க, மக்காமா இப்ராஹிமையும் டச் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் ஃபுல்லாக எத்திர தடி இருக்காங்க, உங்களோட உம்ரா வந்து மக்ரூவாகும். சரிங்களா? அதில் டச் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு வந்து எந்த நேரத்துலையும் ஹரம்குள்ள கீழே போகலாம். இப்போ வந்து எஹ்ராம் இருந்தால் மட்டும்தான் கீழே அலோவ் பண்ணுவோம், இல்லாட்டி நீங்கள் மேலே தான் தவாஃப் பண்ணணும். ஸோ எஹ்ராம் இல்லாமல் கீழே போக முடியாது. வீல் சேர் வச்சிருக்குங்க, கீழே போக முடியாது, மேலே தான் தவாஃப் பண்ணணும். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? போலுங்க. கேட்கல भाई, என்ன சொன்னீங்க? क्या बोलते? ஒவ்வொரு தடவையும் நீங்க தவாஃப் பண்ணும்போது உம்ரா செய்யணும். தவாஃப் பண்ணதுக்கு மொட்டை கிடையாது, உம்ரா செய்யறதுக்கு முடி எடுக்கிறது உகந்தது. ஒரு தடவை எடுக்கிறீங்க, மறுபடியும் கொஞ்சம் தான் முடி வளரும். ஸோ சும்மா எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல ரேசர்ல நீங்களே ஷேவ் பண்ணிக்கணும். உம்ரா செய்யும் போது மட்டும்தான் முடி எடுக்கணும், தவாஃப்க்கு கிடையாது. ஒரு உம்ரா செஞ்சீங்கன்னா முடி எடுக்கிறது உகந்தது. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, கீழே போக முடியாது, எஹ்ராம் இருக்கும். ஸோ இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறவங்களுக்கு, கிளாக் டவர்ல தங்குறவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், இன்டர்கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே கொடுக்கப்படும். சரிங்களா? டைனிங் அங்கே டைனிங் இருக்கு கிளாக் டவர்ல தங்குறவங்களுக்கு. மேக்ஸிமம் குரூப்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ஸ்விஸ் ஹோட்டல் மக்காம் அப்படின்ற ஹோட்டலில் போட்டிருக்காங்க. இட்ஸ் அ 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து இன்டர்கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும் பேக்டு ஃபுட் கொடுப்பாங்க. நீங்க கீழே வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், மேலே ரூம்ல டெலிவரி பண்ண மாட்டாங்க. நீங்க இறங்கும் போது செக்இன் பண்ணும்போது குரூப் லீடர் உங்களுக்கு காமிப்பாரு எந்த பாயிண்ட்ல வந்து ஃபுட்டை பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அங்கே கீழே, ஏன்னா அவங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க குரூப் லீடர் செய்ய, கெஸ்ட்டை தவிர யாருமே 5 ஸ்டார் ஹோட்டல் மேலே போக முடியாது. ஸோ நீங்க தான் கீழே வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். 5 ஸ்டார் ஹோட்டல் கிளாக் டவர் தங்குறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன். லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும் எங்களுக்கு ஃபுட் பேக்கேஜ் வரும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்கான்டினென்டல் ஃபுட்டு ஹோட்டல்லேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது டைம்ல போய் நீங்க சாப்பிட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். 5 ஸ்டார்ல ஹில்டன்ல தங்குறவங்களுக்கு மட்டும் 3 டைம்ஸ் ஃபுட் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். இந்த குரூப்ல ஹில்டன்ல இல்லை, ஆல்ரெடி 13th குரூப்ல போறவங்க போயிட்டாங்க. ஏற்கனவே இப்போ 13th ஒரு குரூப் போயிருக்காங்க. 13th போறவங்களோ 18th போறீங்களோ ஜாயின் ஆயிடுவீங்க. ஆல்ரெடி 13th போயிருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க மக்கால நேற்று போனவங்க. அவங்களும் இப்போ 18th போற குரூப்பும் அங்கே கிளப் ஆயிடுவீங்க. அண்ட் அது இல்லாமல் ஷார்ட் பேக்கேஜ்ல போறவங்க வந்து 18th குரூப்ல போறவங்க 13th குரூப்போட கிளப் ஆயிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மதினா வந்து 22nd போயிடுவீங்க. அவங்க ஷார்ட் பேக்கேஜும் இதுல இருக்காங்க, அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடையாது. அவங்க மட்டும் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல சில இன்ஃபர்மேஷனை இக்னோர் பண்ணிக்க, அவங்களுக்கு ப்ரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மே ரிட்டர்ன் வந்து 18th குரூப் போறவங்க ஃபர்ஸ்ட் மேக்கு இன்ஷால்லா ஜிதால தான் உங்களுக்கு ஃபிளைட்டு. ரிட்டர்ன் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல டிக்கெட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மே ஈவினிங் 5:55. சரிங்களா? 5:55 மார்னிங் 10 o'clock 9:30 10 o'clock மதினால இருந்து புறப்பட்டுருவோம். பஸ்ல தான் கொண்டு வருவோம். மதினால இருந்து 9:30 கிளம்பிடுவோம் இன்ஷால்லா. அது குரூப் டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க, அப்போதான் ஃபிளைட் மிஸ் பண்ண முடியாது. ஒரு 6 hours பஸ் ஜர்னி இருக்கும். வரும்போது லஞ்ச் வந்து பேக்ட் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோம் இன்ஷால்லா, பஸ்ல சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி மதினாக்கு இங்கேருந்து போகும்போதும் 2 o'clock இன்ஷால்லா லஞ்ச் முடிச்சோம், மக்கால இருந்து செக் அவுட் பண்ணுவோம். இமீடியட்டா லஞ்ச் முடிச்சோம். இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் தங்குறவங்க மட்டும் அந்த செக் அவுட் பண்ணும்போது அங்க வந்து ரிசீவ் பண்ண மாட்டாங்க. நீங்களே செக் அவுட் பண்ணுங்க, எங்க குரூப் லீடர்ஸ் யாராவது வருவாங்க. அண்ட் அங்கிருந்து ஒரு டாக்ஸி நம்ம ஒரு 10-20 ரியால் கொடுத்து இங்க நவரஷம் ஸ்திரிக்கு எந்த இடத்துல நம்ம இறங்கணுமோ அதே இடத்துல மறுபடியும் வந்து அந்த பாயிண்ட்ல ஜாயின் ஆகிட்டீங்க. அங்கிருந்து தான் பஸ் புறப்படும். ஸோ எனக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து நான் பஸ் என்ன ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போகணும்னு சொன்னா அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அங்கே இல்லை. நம்ம தனியாக டாக்ஸியில் இங்கே வந்துடணும். இந்த நவரஷம் ஸ்திரி அதுதான் எப்போதும் பிக்கப் அண்ட் ரிசீவிங் பாயிண்ட். எல்லா ஜியாரத்து எல்லா பாயிண்ட்டும் இந்த ஹோட்டல் தான் மீட்டிங் பாயிண்ட். சரிங்களா? பயானா இருக்கட்டும் இல்லை ஜியாரத் போகிறதா இருக்கும், அந்த நவரஷம் ஸ்திரி அப்படின்றது தான் மீட்டிங் பாயிண்ட். அங்கே எல்லாருமே வந்துடணும் இன்ஷால்லா. எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் யாராவது மிஸ் ஆகிட்டீங்கன்னா ஐடி கார்டில் ஹோட்டலோட நேம்ஸு அண்ட் குரூப் லீடரோட நம்பர்ஸ் இருக்கும், தென் இந்தியாவோட என்னோட நம்பர்ஸ் இருக்கும். அங்கிருந்து அங்கே போயிட்டு பேர் எந்த பிரச்சனை இருந்தாலும் எனி டைம்
யூ கேன் ரீச் மை நம்பர். என்னோட நம்பரும் எல்லாருக்கும் இருக்கும். இல்லாதவங்க வந்து ப்ராட்காஸ்ட் செஞ்சு எடுத்துங்க. 24/7 நான் வந்து ரீச்சபிளாக இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? குரூப் லீடர் நீங்கள் எப்போனா ரீச் பண்ணலாம். அவர் எல்லா அசிஸ்டும் பண்ணுவார். அவரும் வந்து more than 35 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஷா அல்லாஹ். ஸோ ஃபர்ஸ்ட் மே போகிற குரூப். ஸோ நீங்கள் ஜெதா கிளம்பி வரீங்க. அண்ட் 2:50க்கு வந்து 5:55 ஃப்ளைட்டு, 2:50க்கு நீங்கள் ஸ்ரீலங்கா ரீச் ஆகுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:25 தான் நெக்ஸ்ட் கனெக்டிங் ஃப்ளைட் ஸ்ரீலங்கா நேரில் சேர்றதுக்கு. 3 மணிக்கு போய் சேர்றீங்க ஸ்ரீலங்காவில். தென் அடுத்த நாள் காலைல 7:25 தான் கனெக்டிங் ஃப்ளைட். நியர் அபவுட் 4 hours லே ஓவர் இருக்குது உங்களுக்கு அங்கே ஸ்ரீலங்காவில். ஸோ தென் 8:50க்கு இங்கே சென்னைக்கு வந்து சேர்ந்துடுறீங்க. 2ஆம் தேதி 18ஆம் தேதி போகிறவங்க 2ஆம் தேதி 8:30 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்துருவீங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மே போகிறவங்களுக்காக இன்ஃபர்மேஷன்ஸு. உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஓமன் ஏர், ஆன்வர்டு அண்ட் ரிட்டர்ன் ரெண்டுமே ஓமன் ஏர். ஃபர்ஸ்ட் மே இங்கேருந்து சென்னை மஸ்கட் காலைல 8:40க்கு ஃப்ளைட்டு. அதே மாதிரி 3 hours பிஃபோர் வந்துருங்க. அண்ட் அங்கே வந்து மஸ்கட் வந்து 10:55க்கு நம்ம போய் சேர்றோம். அண்ட் மஸ்கட் ஏர்போர்ட் வந்து 2:40க்கு தான் நெக்ஸ்ட் கனெக்டிங் ஃப்ளைட். ஸோ நியர் அபவுட் அங்கே 2.5 hours லே ஓவர் இருக்குது. அந்த 2.5 hours லே ஓவரில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எஹ்ராம் கட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் மே போகிறவங்க வந்து எஹ்ராம் வந்து மதினா போகிறீங்க, அதெல்லாம் எஹ்ராம் கட்ட தேவை. மதினாலேருந்து கட்டி வரலாம். மதினாலேருந்து ஜுலுல்ஃபியாரிலேருந்து நீங்கள் எஹ்ராம் கட்டி உள்ள வருவீங்க. ரசூலுல்லாஹ் செஞ்ச பெரிய உம்ரா செய்வீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கணும். அண்ட் மதினா ஏர்போர்ட்டுக்கு 4:50க்கு போய் சேர்ந்துருவீங்க. 4:50 ஈவினிங் போய் சேருவீங்க. அண்ட் இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் கழிச்சு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க மதினாக்கு. இனி அங்கே ஒன்றும் பெருசாக சேலஞ்சிங்காக இருக்காது. மதினா ஏர்போர்ட் பக்கத்தில் தான். ஸோ சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்க. அங்கே மதினாவில் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஹோட்டலில் ஸ்டே இருக்கும். அண்ட் மதினாவில் அங்கே ஜியாரத்து அந்த வேலைகள்லாம் முடிச்சிருவீங்க. அண்ட் 5th அன்னைக்கு நீங்கள் பை ரோடு வந்து பஸ்ஸில் நீங்கள் மறுபடியும் மக்காக்குள்ளே வருவீங்க. வரும்போது இன்ஷா அல்லாஹ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க துலுல்ஃபியா அப்படின்ற மீகாத் பாயிண்ட். அதாவது மக்காக்குலேருந்து மதினாலேருந்து மக்காக்கு வரவங்களுக்கு இது வந்து அரிய வாய்ப்பு. இது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த உம்ரா ஃபர்ஸ்ட் மே போகிறவங்களுக்காக இது சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி அதாவது நம்ம ஆகாய மார்க்கமாக தான் நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம். அப்போ தான் நியத் சொல்கிறோம். மீகாதிலேயே நின்று அங்கே வழி பயணத்தில் மீகாதில் நின்று அங்கேருந்து உம்ரா நியத் செஞ்சு ரசூலுல்லாஹ் செஞ்ச அதே உம்ராவை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து இந்த முதல் ஃபர்ஸ்ட் மே போகிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அண்ட் அங்கேருந்து போகும்போது மக்காக்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ராத்திரி 10 மணிக்குள்ளே போய் சேர்ந்துருவீங்க. அங்கே போனோம்னா அதே மாதிரி உங்களுக்கு ஈவினிங் மிட் நைட்லேயே நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் உம்ரா செஞ்சுருவீங்க. செஞ்சுட்டு கிளாக் டவரில் செக்இன் பண்ணுங்க. கிளாக் டவரில் அண்ட் நவரேஷன்ஸ் 3 ஹோட்டலில் தங்குறவங்களுக்கு அவங்களுக்கு அங்கே செக்இன் பண்ணுவாங்க. ஸோ தென் அதே மாதிரி அவங்களோட ஷெட்யூல் ரிட்டர்ன் சேம், மற்றது எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஜியாரத்து எல்லாமே இப்போ நான் சொன்னது எல்லாமே சேமாக இருக்கும். அதுவும் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் அந்த தினம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மேல இருக்குங்க. இங்கே ஃபர்ஸ்ட் மேல இருக்கும் ஒரு ஃபேமிலி தான் இருக்காங்க, மிச்சவங்க ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட ரிட்டர்ன் டேட் வந்து 15th May காலையில் 2:40க்கு. ஸோ அவங்களுக்கு ஜெதாவில் வந்து ஃப்ளைட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்னிங் அன்னைக்கு 15th May அன்னைக்கு 2:40னா 14th செக் அவுட் பண்ணிவிடுவீங்க ரூம். 14th 2 o'clock ரூம் செக் அவுட் பண்ணிவிடுவீங்க. செக் அவுட் பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நவரேஷன்ஸ் 3க்கு வந்துடுவீங்க. ஓகேங்களா? மறுபடியும் யாராவது உம்ரா செய்ய போனோம்னா, ஏன்னா மிட் நைட்டில் நம்ம செக் அவுட் செக்இன் பண்ண முடியாது, அதனால நூன்லேயே செக் அவுட் பண்ணிடுவோம். நவரேஷன்ஸ் 3ல ஒரு ரூம் வந்து கிளாக் டவரில் தங்கியிருக்கவங்களுக்காக ரெஃப்ரெஷ்மெண்ட்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ உம்ரா செஞ்ச மக்கா ஹரம் போயிட்டு தவாஃப் செய்வீங்க, விவாதம் செஞ்சு வருங்க. அங்கே வந்து டாய்லெட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து தான் டிபார்ச்சர். சரிங்களா? ஈவினிங் வந்து டின்னர் முடிச்சுட்டு நவரேஷன்ஸ் 3ல தான் டின்னர் சாப்பிடுவோம். மதியானம் நூனுக்கே ரூம் செக் அவுட் பண்ணிடுவோம். கிளாக் டவர் ரூம்ஸ்லாம் நூனுக்கே செக் அவுட் பண்ணிடுவோம். நவரேஷன்ஸ் 3ல தான் நம்ம லக்கேஜ் வச்சுட்டு இருப்போம். அங்கே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்காக ரூம் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுக்க போகிறோம். இன்ஷால்லா டின்னர் முடிச்சுட்டு அங்கிருந்து புறப்பாடுவோம். ஸோ அங்கேருந்து டின்னர் முடிச்சுருக்கோம். நமக்கு நைட் வந்து 2:40க்கு ஃப்ளைட் இருக்குது. தென் 6:55க்கு மஸ்கட் வந்து சேர்றோம். தென் அகைன் ரிட்டர்ன் வந்து 9:10க்கு உங்களுக்கு கனெக்டிங் இருக்குது. 2 ஹவர்ஸ்லேயே தான் அங்கே. இங்கே வந்து 2:30 PM மதியானம் வந்து 16ஆம் தேதி மதியானம் 2:30க்கு வந்து சேர்ந்துருக்கு. இன்ஷால்லா 15ஆம் தேதி மதியானம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஹேராம் இங்கேருந்து கட்டுங்க, ஏன்னா லே ஓவர் டைம் கம்மியாக இருக்குது. ஸோ இன்ஷால்லா 18th போகிறவங்க எல்லாருமே ஹேராமும் வீட்டிலேருந்து கட்டிடுவாங்க. இன்கேஸ் இல்லை ஃப்ளைட் ஜேர்னி வந்து எஹ்ராம் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கு வந்து ஷார்ட் டைம் இருந்தால் அங்கே கட்டிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் அந்த டைமை கீப் அப் பண்ண முடியும். ஒரு 1.5 hour லேவர் இருக்குது, அங்கே இடம்லாம் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது, ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. குளிக்க முடியாது, ஏர்போர்ட்டில் குளிக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஹேராம் வச்சு கொடுத்துக்கலாம். ஒரு சின்ன ட்ராக்ஸ் போட்டுட்டு போனீங்கன்னா ஈஸியாக பள்ளிவாசல்களே மாற்றிட்டு நியத் பண்ணி 2 ரக்காத் நஃபில் தொழுதுட்டு இன்ஷால்லா ஹேராம் நீங்கள் போட்டுக்கலாம். டிரான்சிட்டில் மாற்றலாம். பட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்கேஸ்
ஃப்ளைட், ஆமாம் அபுதாபி. இன்கேஸ் ஃப்ளைட் டிலேடாக இருந்ததுன்னா அப்போ அவன் ஹரி பண்ணுவான். ஹரி பண்ணாக்கா அப்போ அங்கே பிரச்சனை இருக்கு. ஸோ பெஸ்ட் இங்கேருந்து போட்டு போகிறது பெஸ்ட்டு. அப்படி இல்லை எனக்கு நாங்கள் இப்போ டிரான்சிட்டில் நான் பார்த்துக்கிறேன், குழந்தை இருக்குது, என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அங்கே டிரான்சிட்டில் எல்லாருமே கேபின் பேக்கேஜில் வச்சுக்கோங்க. லக்கேஜில் போட்டுறாதீங்க, ஹேராம் எடுக்க முடியாது. இங்கே லக்கேஜ் செக்இன் பண்ணிங்கன்னா அது வந்து ஜெதாவில் தான் கிடைக்கும். சரிங்களா? டிரான்சிட்டில் இருக்க ஹேராம் கட்டுறவங்க லக்கேஜில் கேபின் பேக்கேஜில் வச்சுக்கோங்க, ஹேண்ட் கேரியில். இங்கேருந்து குளிச்சுட்டு போய்ட்டு ஹேராம் போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், ஸோ மெடிசன்ஸ் கொண்டு போகிறவங்க, மெடிக்கல் எயில்மெண்ட்ஸ் இருக்குங்க, இங்கேயே டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களோட ஹெல்த்தை இன்ஷால்லா நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிங்க. அண்ட் மெடிசன்ஸ் எதாவது கொண்டு வரதா இருந்தீங்கன்னா அதோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கேரி பண்ணுங்க. சரிங்களா? அங்கே வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இதெல்லாம் இருப்பீங்க, ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாவாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. பஃபே இருக்குது, இங்கே வந்து வீட்டில் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பீங்க. பேரண்ட்ஸை வந்து பசங்க அப்படியே ஈகல் ஐயில் பார்த்துட்டே இருப்பாங்க, இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கட்டு. அங்கே வந்தோன்னோ சரி யாரும் இல்லையே, ஸ்வீட்ஸ் தான் நிறைய இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்றலாம் அப்படின்னு ஸ்வீட் சாப்பிட்டாக்க ரொம்ப ஸ்வீட் ஆகிடுவீங்க. தென் அங்கே வந்து உங்களால் இவ்வாறு செய்ய முடியாது. தென் குரூப் லீடருக்கு ரொம்ப காரமாகிடும், அவர் ஹாஸ்பிட்டலும் கையும் அலைய வச்சிடாதீங்க, ஏன்னா மற்ற பேரையும் அவர் பார்க்கணும். அதில் ஃபுட் ஹேபிட்ஸை பார்த்து கண்ட்ரோல்டாக சாப்பிடுங்க. மெயினாக தான் மெடிசன்ஸ் செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொண்டு போங்க, ஹேண்ட் கேரியில் கொண்டு போங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. என்னங்க மினிமம்ல அந்த அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேப்லெட்ஸ் இந்த யுனானி மருந்து சாப்பிட்றவங்க, நாட்டு வைத்தியம் நாட்டு மருந்து சாப்பிட்றவங்க அவங்களோட அந்த டாக்டர்ஸ் கேட்டு ஏதாவது ஒரு ரைட்டிங்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்காது. அண்ட் அங்கே மெடிசன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் யோசிக்காதீங்க. மெடிசன்ஸ் வந்து இங்கே இருக்க ஃபார்முலா வேறு, அங்கே ஃபார்முலா வேறு, அது கிடைக்காது. மேக்ஸிமம் இங்கேருந்து கண்ட்ரோலில் இருங்க, இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க எல்லாமே மெடிசன்ஸு. லாண்ட்ரி எல்லாருமே அதிகமாக நிறைய பேர் மறந்துடுவாங்க கேட்குறதுக்கு. ஸோ லாண்ட்ரி சர்வீசஸ், லாண்ட்ரி வந்து என்னோட குரூப் பேக்கேஜில் நான் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். லாண்ட்ரி சர்வீஸை ஏன் இன்க்ளூட் பண்ண மாட்டேன்னா, லாண்ட்ரி நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன்னா குரூப் லீடரோட வேலை என்ன ஆகும்னா, அழுக்கு துணியை பிக்கப் பண்ணிட்டு திருப்பி அவங்களுக்கு அயன் பண்ணி கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஆகிடுது. நிறைய பேர் அப்படிதான் குரூப் லீடர் அனுப்புறாங்க. குரூப் லீடர்ன்றவர் வந்து நான் அவனுக்கு காசு கொடுத்துட்டு ரொம்ப வந்திருக்கேன், ஸோ நான் என்ன வேலை சொன்னாலும் நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுது சில பேசஞ்சர்ஸ். ஐம் நாட் பாயிண்டிங் அவுட் எவ்ரி ஒன். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, அழுக்கு துணியை குரூப் லீடர்கிட்ட கொடுத்து நீ போய் பிக்கப் பண்ணிட்டு வா, நீ எனக்கு அயன் பண்ணி கொண்டு வந்து கொடு அப்படின்னு மாதிரிலாம் இருக்குது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் பிராண்டட் ஷர்ட்ஸ் போடுவாங்க. என் ஷர்ட்டில் இருக்க கலர் போயிடுச்சு, பட்டன் பிஞ்சிடுச்சு, இந்த ஷர்ட்டோட காஸ்ட்லி இவ்வளோ, இதுக்கு நீ தான் பொறுப்பு எடுத்துக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. அதனால அந்த லாண்ட்ரி சர்வீசஸை நான் பொறுப்பை எடுத்துக்கிறது இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு லாண்ட்ரி யார் யாருக்கெல்லாம் தேவையோ தயவுசெய்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்க, லாண்ட்ரி சர்வீஸ் தேவை இருக்கு உங்களுக்கு. அங்கே லாண்ட்ரி மேன் இருக்கான், அவனை நான் வர வச்சு டேரெக்டாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். வெறும் 50 ரியால்ஸ் to 70 ரியால்ஸ் தான் சார்ஜ் பண்ணுவான். அவனே வந்து பிக்கப் பண்ணிப்பான், அவனே வந்து உங்களுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணிவிடுவான். ஓகேங்களா? 14 டேஸ்க்கும் லாண்ட்ரி சர்வீஸ் கிடைக்கும். சரிங்களா? மினிமம் 30 பேசஞ்சர்ஸ் இருக்க குரூப்பில் தான் லாண்ட்ரி சர்வீஸ் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் அவன் வந்து பிக்கப் பண்ணுவான். 14 டேஸும் லாண்ட்ரி சர்வீஸ், அதாவது 1 டே விட்டு 1 டே 7 பிக்கப்ஸ் இருக்கும். 4 பிக்கப்ஸ் இன் மதீனா மக்கா அண்ட் 3 பிக்கப்ஸ் இன் மதீனா. 7 டைம்ஸ் பிக்கப் பண்ணுவான். அதில் வந்து இன்னர் வேர்ஸ் போடக்கூடாது. சரிங்களா? அண்ட் ஒரு பீஸ், அதாவது ஷர்ட் ஒரு பீஸ், ஷர்ட் அண்ட் பாட்டம் பேண்ட் அது வந்து ஒரு பீஸை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆள் ஒரு பீஸ் போடலாம் ஒரு டைமுக்கு. ஸோ தென் செகண்ட் அதான் 4 பிக்கப்ஸில் 7 பீசஸ் போடலாம். ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன கிளாத்லாம் போடுறாதீங்க, கர்ஷிஃப் அந்த மாதிரிலாம், அதெல்லாம் நீங்களே துவச்சி காயப்பட்டுருக்கீங்களா ரூமில். இதை பார்த்தீங்க. ஸோ ஏன் இதுதான் லாண்ட்ரி சர்வீஸ் எடுக்குது இல்லை. அண்ட் ஷேரிங் ரூமில் இருக்குங்க, அல்லாவுக்காக மிக தாழ்மையாக கேட்டுக்கிறேன், பொறுமையாக ரொம்ப கையாளணும். சில பேருக்கு ஏசி ஒத்துக்கும், சில பேருக்கு ஏசி ஒத்துக்காது. ஸோ எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அதை பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சில பேர் ரெஸ்ட் ரூம்ஸை வேறு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணணும். குரூப்பில் போகும்போது ஷேரிங்கில் இருந்தாக்கா இன்ஷால்லா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கூடாது. அது அப்படி ஏதாவது செட் ஆகணும், குரூப் லீடர்கிட்ட பேசுனீங்க, குரூப் லீடர் வந்து யாரோட சேர்த்து ரூம் ஷேர் பண்ணணும்னு சொல்லி. மேக்ஸிமம் ஃபேமிலி ரூம்ஸாக இருக்காங்க, ஒரு சில பேர் தான் ஷேரிங்கில் இருப்பீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஷேரிங் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ரூம் கீஸை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, ஹரமுக்கு கொண்டு போய்டு. ஷேரிங் ரூமில் இருக்கவங்க தயவு செய்து சொல்கிறேன், அது ரொம்ப பெரிய அதாபில் கொண்டு போய் விட்டுரும். மற்ற ரூமில் இருக்கவங்க வந்து நீங்கள் ஹரமுக்கு நீங்கள் ஒரு டைம்லேயே போவீங்க, அவங்க ஒரு டைம்லேயே வருவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலி ரூம்லேயே இருந்தால் கூட என்னோட அட்வைஸ் என்னன்னா, ரூம் கீஸ் வந்து கீழே ரிசப்ஷனில் வச்சுட்டு போங்க. ஸோ யாருமே உங்கள் ரூம்குள்ளே போக மாட்டாங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், மக்கா மதீனால திருடு போகாது.
யாரும் திருட மாட்டாங்க. ஹரம்ல பணம் விட்டவங்களுக்கே திருப்பி பணம்லாம் கிடைச்சிருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். பொருள் விட்டா பொருள் கிடைச்சிருக்கு திருப்பி. மக்கா மதீனால யாரும் திருட மாட்டாங்க. டெலிபரேட்டா பர்பஸ்ஃபுல்லா ரூம்குள்ள வர மாட்டாங்க யாருமே. சரிங்களா, கிளீனிங்க்கு வந்தா கூட கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரூம் வந்து டெய்லி வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும்போது ரூம்ல ரிசப்ஷன்ல சொன்னீங்கன்னா வந்து கிளீன் பண்ணுவாங்க. இந்த டீலக்ஸ் ஹோட்டல் இருக்குங்க, எனக்கு டெய்லி வந்து ரூம் செக்இன் பண்ணணும், டெய்லி கிளீன் பண்ணணும், வரணும் போகணும் அதெல்லாம் இல்லை. 3 ஸ்டார் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஆனா மக்கா மதீனாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் வந்து இருக்காது. ஏன்னா டூ மெனி கிரவுட்ஸ். ஒரு ஹோட்டல் வந்து ரூம் செக் அவுட் ஆனோம் வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல அடுத்த ஒரு குரூப் செக்இன் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து அவங்க ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அதனால ஃபாஸ்டா கிளீன் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நீங்க எதிர்பார்க்குற அந்த கிளீன்னஸ் வந்து இல்லை, இந்த இடத்துல நான் ஒரு தூசியை பார்த்துட்டேன், ஸோ ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு பின் பாயிண்ட்லாம் பண்ண முடியாது. அந்த வேலை செய்யறது பசங்க இருக்காங்களா, அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா வந்து கிளீன் பண்ணுவாங்க. அவனுக்கு ஒரு 5 girls 10 girls ஹதியா கொடுத்தீங்கன்னா போதும், உங்களை பார்க்கும்போதெல்லாம் சலாம் சொல்லிட்டு அவனே வந்து கேட்டே இருப்பான். ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அடுத்த தடவை அவனே வந்து நான் கிளீன் பண்ணமான்னு கேட்பான். அதையும் வந்து குரூப் லீடரை வந்து கிளீன் பண்ணணும். ஒரு சில குரூப்ல அந்த அனுபவம்லாம் இருக்கு. டாய்லெட்ல ஃப்ளஷ்ல வந்து தண்ணி போக மாட்டேது, குரூப் லீடர் வந்து பாருங்க தண்ணி வரல, அதெல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் குரூப் லீடர் சொல்லிட்டீங்கன்னா அவர் ஹோட்டல்ல சொல்லுவார், ஹோட்டல் சொல்லி கிளியர் பண்ணி கொடுப்பாரு. இந்த ஹோட்டல் நம்ம போடுற ஹோட்டல் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. இது நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹோட்டல். இது வரையும் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. நான் ஜென்ரலான காமனா சொல்றேன், நீங்க இதெல்லாம் சொல்றாருன்னு சொல்லி பயந்துடாதீங்க. ஃபுட்டும் வந்து யூனிவர்சலா இருக்கும். ஸோ நம்ம நிறைய பேர் நிறைய விதமான ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும். உருது ஸ்பீக்கிங் ஒரு ஃபுட் ஹேபிட் இருக்கும், தமிழ் ஸ்பீக்கிங் ஒரு ஃபுட் ஹேபிட் இருக்கும். ஸோ இது வந்து யூனிவர்சலா தமிழ்நாட்டோட சென்னையோட சாப்பாடு. சரி, தமிழ்நாட்டில் இருக்கவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, சில பேர் வந்து அரிசி வந்து சோட்டா அரிசி சாப்பிடுவீங்க, சில பேர் மோட்டா அரிசி சாப்பிடுவீங்க, புழுங்கல் அரிசி சாப்பிட்றவங்க இருப்பீங்க, பச்சை அரிசி சாப்பிட்றவங்க இருப்பீங்க. ஸோ அது யூனிவர்சலாக இருக்கும், எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காரம் நார்மலாக இருக்கும். நான் அதிகமாக காரம் சாப்பிடுவேன், எனக்கு அதிகமாக காரம் போடணும்னா குக் பண்ணால் அதெல்லாம் செய்ய முடியாது. யூனிவர்சலாக இருக்கும் ஃபுட் ஹேபிட்ஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? யாருக்கும் டவுட்ஸ் இல்லை? ஆல்மோஸ்ட் ஐ கிளியர்ட் எவ்ரிதிங். அல்ஹம்துலில்லாஹ். சிராத்துல் முஸ்தகீம் ரஹ்மான் சர்வீஸ் சார்பாக எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். 1 மே போகிறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் வந்து ஒரு 2-3 டேஸ்க்காக துபாய் போகிறேன். ஸோ 1 மேல வரக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நான் தான் சென்ட் ஆஃப் பண்ணதுக்காக குரூப்பில் வரதா இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. 18th குரூப் உஸ்மான் பார்த்துப்பாரு. அங்கே 13th குரூப்பில் ஆல்ரெடி என்னோட இன்னொரு தம்பி ரஹ்மான் இருக்காரு. ஸோ 2 குரூப் லீடர்ஸ் இருப்பாங்க. மௌலானா ராஜா முகமது இருக்காரு. ஸோ 3 பேர் இருப்பாங்க டோட்டலாக. அது இல்லாமல் நானும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. எனக்கு கொஞ்சம் அக்ரிமெண்ட் சைனிங்லாம் இருக்குது. அதுக்காக இன்ஷா அல்லாஹ் வந்தால் வருவேன் நான் இன்ஷா அல்லாஹ். வேற என்ன டவுட்ஸ் இருக்குங்க? துவா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ربنا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا تحملنا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار قنا عذاب القبر قنا عذاب الحشر قنا عذاب الحشر ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا تحملنا إسرا كما حملته على الذين من قبلنا اللهم صل على سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم إن الذين كفروا الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا نبي الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين يا شفيع المذنبين اللهم صل وسلم بارك عليه صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم